Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஊடகத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே முதலமைச்சர். அப்போ மக்கள் நீ பதில் சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? டான்ஜெட்கோ ஆல்ரெடி 1,80,000 கோடி நஷ்டத்தில் இருக்குது. அப்போ அதுவும் அந்த நிறுவனமே பாதிக்கப்பட்டு கடனில் இருக்குது. இதுக்கெல்லாம் அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு. அப்போ இவர்கள் பதில் சொல்லணுமா? அதான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடந்த வழக்கில் பிடிவாரண்ட் அதானிக்கு பிறப்பிச்சிருக்காங்களே. அது யார் நிலைமை? பிரதமர்கிட்ட கேட்கணும், யாருக்கு இல்லை முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். தமிழ்நாட்டில் ஈடி என்ன பண்ணிட்டு இருக்கு? உங்க ஒரே அரசினுடைய ஒரே நிமிஷம் அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டு நம்ம கேட்போம். நாம ஏன் மத்திய அரசு கேள்வி கேட்கல இந்த விஷயத்துல? அதானிய முதலமைச்சர் அவர் வீட்டில் சந்திச்சாரா இல்லையான்ற ஒரு கேள்வி. இதுக்கு பதில் வந்து ஆமா சந்திச்சேன். ஏன்னா அவர் தான் சந்திச்சாரு. பிரதமர் மோடி அதானிய சந்திச்சாரா? அதுதான் எல்லாருக்கும் போட்டோ தெரியும்ல. அதனால என்ன? அதனால என்ன? அது வேற இது வேற. ரகசியமா ஏன் வச்சிருக்கீங்க நீங்க? நீங்க திருட்டுத்தனமா பாக்குறீங்க. திருட்டுத்தனமா பாத்துருக்காரு. என்ன ஆதாரம்? ஏன்னா அவரே சொல்ல மாட்டாரு. நேத்து கேட்கும்போது அவர் தடுத்து மறுத்தாரா? ஆமான்னாரா? எங்க மறுத்தாரு? ஆமான்னாரா? மறுக்கல இல்ல. ஆமான்னாரா? மறுக்கல இல்ல. ஆமோதிச்சாரா? நான் அதானியை சந்திக்கலன்னு ஸ்டாலின் சொன்னாரா? சந்திச்சேன்னு சொன்னாரா? சொல்லல. ரெண்டுமே சொல்லல. அப்ப என்ன எடுத்துக்கலாம்? என்ன வேணா எடுத்துக்கங்க சார். உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஆனா மக்கள் பண்ணிருக்காங்கன்னா நடவடிக்கை எடுக்கறேன். லஞ்சம் வாங்கினவன் யாருன்னு தெரிஞ்சிச்சுனா இது கேளுங்க. கொடுத்தவன் யாருன்னு தெரிஞ்சிரும்ல. கொடுத்தவங்க யாருன்னு தெரியும்ல. உங்களுக்கு யார்கிட்ட வாங்கிருக்காங்க? கொடுத்தவங்க தான் யாருன்னு தெரியும்ல. கொடுத்தன்ற குற்றச்சாட்டு, வாங்குனன்ற குற்றச்சாட்டு. இந்த வாங்குனன்ற குற்றச்சாட்டுக்கு நம்ம விமர்சனம் வைப்போம். கொடுத்தங்க குற்றச்சாட்டுக்கு வைக்க மாட்டோம். கொடுத்தவன் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். நீ உள்ள கூட்டு விருந்து வச்சிருக்க. நீ பொட்டி வாங்குனே இல்லையானு உங்களுக்கு தெரியணும்ல. உங்க நண்பர் அதானியே அவரை கேட்க மாட்டீங்க. எங்க நண்பர் இல்லையே. நாங்க என்ன சொன்னோம் நண்பர்? உங்க கூட்டணி தான. அதானியே கொடுத்தவன் கேட்கல. கட்சி சார்ந்தோ அரசு சார்ந்தோ இருக்க ஒரு ஊடகத்தை மதிச்சு இது சம்பந்தமா உட்கார்ந்த ஒரே ஒருத்தரை காமிங்க. முதல்வர்கிட்ட ஊடகம் கேள்வி கேட்டு பதில் சொல்லி அசிங்கப்பட்டாங்க. ஊடகம் அசிங்கப்பட்டாங்க. ஊடகம் தான் அசிங்கப்பட்டாங்க. ஊடகம் தான் அசிங்கப்பட்டாங்க. ஆமா, ஊடகம் அசிங்கப்பட்டு யாரை பத்தி கேட்டாலும் அவங்க இல்ல. அன்புமணி ராமதாஸ் எங்களால தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாது, மன்னிப்பு கேட்டுருங்கன்றாரு. ரோட்ல இறங்கி போராடுறாங்க, பஸ் கண்ணாடி உடைக்கப்பட்டதா செய்தி வருது. அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க தான் தூண்டி விடுறீங்களா? சேகர் பாபு எங்களுக்கு கை என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு வெட்டிடுவேன்ற ரேஞ்சுக்கு பேசுறாரு. அதை எதிர்த்து நான் கேட்கிறேன். அதை எதிர்த்து கேள்வி கேட்ட மானம் உள்ள ஒரே ஒரு தமிழ்நாட்டு ஊடகவியலாளர் ஒரே ஒரு ஊடகத்தை சொல்லுங்க. சேகர் பாபு பேசுனதுல என்ன வன்முறை நடந்துச்சு? ரைட்டா இல்லையா? அன்புமணி பேசுனதுக்கு அப்புறம் ரோட்ல போராட்டம் நடந்துச்சா இல்லையா? பஸ் மறியல் நடந்துச்சா இல்லையா? கண்ணாடி உடைக்கப்பட்டுச்சா? முதலமைச்சர் ஆணவத்தோடு பேசினா இப்படிதான் நடக்கும். கலைஞர் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது, ஸ்டாலின் எதிர்கட்சியாக முரசொலியில டெய்லி அறிக்கை வரும். என்ன வேலை வெட்டி இல்லாம எழுதினாங்களா? உங்களால ஒரு அடிப்படையான முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு ஜனநாயக முறையான அணுகுமுறை இல்லைன்னு கூட, அல்லது வேணும்னு கூட உங்களால ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியலன்னா தமிழ்நாட்டின் ஊடகத்தின் நிலையை பார்த்து வெட்கப்பட வேண்டும். நீங்க இப்ப வைக்கிறது சார். நான் உங்க கூட்டணியினுடைய தலைவரை பத்தி கேட்பேன். உங்க கூட்டணியின் தலைவர் எத்தனை பிரஸ் மீட் வச்சாரு? நான் சொல்லி முடிச்ச உடனே இந்த விவகாரத்துக்கு ஊடகங்களை சந்திச்சாரா? ஏன் ஸ்டாலினை கேள்வி கேட்கல அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு வந்து ஊடகங்களுக்கு அதற்கு திராணி இல்லைன்ற ஒரு சார்ஜ வைக்கிறீங்க. ஊடகங்களை சந்திக்கிற திராணி உங்க கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்கிட்ட இருக்கான்ற சார்ஜ நான் கேட்பேன். மாநிலம் முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும்னு அவருக்கு எதிராக போராட்டங்களை நடத்திட்டு இருக்காரு. ஒரு சாதாரணமாக பேசிட்டு கடந்து போன ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்கள், இதெல்லாம் தேவையா? ஒரு முதல்வரை மன்னிப்பு கேட்க சொல்லி இப்படி போராடுவதான்ற இன்னொரு தரப்புல இருந்தும் கேள்விகள் வருது. உங்களுடைய பார்வை? இல்லை, இந்த இன்னொரு தரப்புன்றது வந்து சாதாரணம்னு அவங்க நினைக்கிறாங்க. நாங்கள் நினைக்கிறது இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மானம், நியூயார்க்கில் இருக்கிற ஒரு கோர்ட்டில் வந்து கப்பல் ஏறி இருக்குது. தமிழ்நாடுன்ற பேர் வந்து 5 முறை இந்த யூஎஸ் நியூயார்க்கில் இருக்கிற ஒரு ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து இண்டெக்மெண்ட் ரிப்போர்ட்டில் 5 தடவை மென்ஷன் பண்ணுறாங்க. டான்ஜெட்கோ அப்படின்ற தமிழ்நாடு மின்துறை நிறுவனத்தை பற்றி, அதுவும் சாதாரணமாக இல்லை, லஞ்சம் வாங்கிட்டு தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸில் தமிழ்நாட்டு மானம் பறக்குது. அப்போ அந்த விஷயத்தை வந்து மருத்துவர் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயம் வெளிவந்த உடனேவே ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. என்னென்னா, டான்ஜெட்கோ தமிழ்நாட்டினுடைய மின்துறை நிறுவனம் வந்து 1.80, ஆல்மோஸ்ட் 1,80,000 crores வந்து 1,80,000 கோடி. அப்போ இது எப்படி ஒரு நஷ்டமான கம்பெனியாக இருக்குது? ஒரு நஷ்டத்தில் இருக்குது அந்த கம்பெனி. 3 வருஷமாக கரண்ட் பில்லை ஏற்றி கூட 40,000 சம்பாரிச்சு கூட டான்ஜெட்கோவால் சமாளிக்க முடியாத கடன் இருக்குது.
அப்புறம் மேலும் மேலும் அதிக விலை கொடுத்து இவங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ்க்கு சைன் பண்ணுறாங்க. இந்த சைன் பண்ணுறதுக்கு அதானி கம்பெனிலேருந்து கையூட்டு பெற்று தான் லஞ்சம் வாங்கி தான் இந்த கையெழுத்தை போட்டிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அந்த அதானின்ற ஒரு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சரை பார்த்து கேட்குறாங்க, அந்த அதானி உங்களை வந்து சித்தரஞ்சன் சாலை வீட்டில் வந்து சந்திச்சிருக்காரு, மு.க. ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு அப்படின்னு செய்திகள் வெளியே வந்தது. நீங்கள் இந்த ஒப்பந்தத்துக்கும் உங்களை சந்திச்சதுக்கும் விளக்கம் கொடுங்கன்னு மருத்துவர் ஐயா கேட்குறாங்க. இது தவறா? ஒரு மூத்த அரசியல் தலைவர், சமூக நீதிக்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக போராடுகின்ற தலைவர், போராடி கொண்டிருக்கின்ற தலைவர், 6 இடஒதுக்கீடை இந்தியா முழுக்கும் நடைமுறைப்படுத்துவதற்கு தன்னால் மிகப்பெரிய பங்கு கொடுத்து போராடி அந்த இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கு. இன்றைக்கி விவசாயத்திற்காக போராடுகிறார், மாணவர்களுக்காக போராடுகிறார், காலநிலை மாற்றத்திற்காக போராடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒரு கேள்வி கேட்கும் போது, தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஒரு கேள்வி கேட்கும் போது அதற்கு நியாயமாக பதில் சொல்ல வேண்டியது தானே முதலமைச்சரின் கடமை. அவர் பதில் சொன்னாருங்களா? நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஊடகங்களெல்லாம் நீங்களே ஒரு கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? ஊடகத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே முதலமைச்சர், மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே. ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு கட்டுப்படுறாங்க. அப்போ மக்கள் நீங்கள் பதில் சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஆணவ போக்கா தெரியல. பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லலை, அவருக்கு என்ன, அவர் அறிக்கை போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு பொருள் என்ன? அதுக்கு பொருள் என்ன? ஒரு இப்போ கேள்வி சாதாரண கேள்வி அரசியலுக்காக வேணும்னே கேட்குறாங்கன்னா பரவாயில்ல. கேள்வி வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா நீங்களும் நானும் இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்கிற எல்லார் வீட்லேயும் கரண்ட் பில்லுன்னு ஒன்று கட்டுறாங்க. கரண்ட் பில்லை வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுறது வேண்டாம், 1 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. கரண்ட் பில்லை ஏற்றக்கூடாதுன்னு போராட்டங்கள் நடந்தது. மீறி இந்த அரசு 3 முறை கரண்ட் பில்லை ஏற்றிருக்காங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, 1 மாதத்துக்கு மாற்றணும், 1 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டுற மாதிரி மாற்றணும்னு சொன்னாங்க. அதை இந்த அரசு செய்யலை. இது பத்தாதுன்னு நீங்கள் அதிக விலை கொடுத்து நீங்கள் வந்து பவர் வாங்க போகிறீங்க, அதுக்கு சைன் பண்ணியிருக்கீங்க. அந்த சைன் பண்ணுறதுக்கு நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு சைன் பண்ணிருக்கீங்கன்னா இது டைரெக்டாக யாரை பாதிக்குது? மக்களை பாதிக்குது. டான்ஜெட்கோ ஆல்ரெடி 1,80,000 கோடி நஷ்டத்தில் இருக்குது. அப்போ அதுவும் பாதிக்கப்படும், அந்த நிறுவனமே பாதிக்கப்பட்டு கடனில் இருக்குது. இதுக்கெல்லாம் அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு. அப்போ இவங்க பதில் சொல்லணுமா? அந்த அமைச்சர் சொல்லிட்டாரு, அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு. அந்த பதில் கரெக்டா? அந்த அமைச்சர் என்ன கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் சொல்லுங்க? அந்த அமைச்சர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன, அவர் சொன்ன பதில் என்ன? நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். ரைட் சார். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவர் என்ன பதில் சொன்னார், ஊடகவியலாளர் அவர் சொன்ன பதில் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கான்னு நம்ம கேட்கணும். நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம், அந்த கேள்வி ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கா? ஏன்னா நம்ம யாரை கேட்கணும்? தமிழ்நாடு அரசையா, மத்திய அரசையா? இப்போதைக்கு எங்கேயோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு நீதிமன்றத்தில், ஏதோ ஒரு நீதிமன்றம், யுஎஸ் கண்ட்ரி, அதுவும் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடந்த வழக்கில் பிடிவாரண்ட் அதானிக்கு பிறப்பிச்சிருக்காங்களே. யாருக்கு லஞ்சம் கொடுத்ததா பிடிவாரண்ட்? நம்ம ஜம்மு காஷ்மீர் பவர் கார்பரேஷனுக்கு, தெலுங்கானால இருக்கிற பவர் கார்பரேஷன் கம்பெனிக்கு, அரசு கம்பெனி, ஆந்திரால இருக்கிறதுக்கு, தமிழ்நாட்டுல ஈடி என்ன பண்ணிட்டு இருக்கு சார்? உங்க கூட்டணி அரசினுடைய ஒரே நிமிஷம் அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம கேட்போம். நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு நிமிஷம், நாங்க இல்ல, ஒரு நிமிஷம் தான் சார், ஒரே நிமிஷம். இங்க தமிழ்நாட்டுல டான்ஜெட்கோ யாரு கீழ வருது? தமிழ்நாடு அரசு கீழ வருது. ஈடி யாரு கீழ வருது? முடிச்சறேன். ஈடி யாரு கீழ வருது? ஈடி யாரு கீழ வருதுன்னு விவாதம். இது அவங்க வேலை இல்ல. ஒரே நிமிஷம், நீங்க வந்து ஈடின்றது மேட்டர் கிடையாதுங்க சார். ஒரு வார்த்தையில இப்ப பிரதமருக்கு ஒரு கடிதத்தை போட்டு இந்த விஷயம் இது வந்து செந்தில் பாலாஜி டாபிக்ல இருந்து வேற எங்கேயும் இல்ல ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். செந்தில் பாலாஜி என்ன பதில் சொன்னாருன்னு பேசிடுவோம். நம்ம ஒண்ணா பேசுவோம். இல்ல சார், இது இந்திய இறையாண்மை சம்பந்தப்பட்டது. அப்படிலாம் கிடையாது. இந்திய இறையாண்மை சம்பந்தப்பட்டது இல்ல. இல்ல சார். சரி, இறையாண்மை சாவர்னிட்டிக்கு என்ன டெஃபினிஷன்? இதுல என்ன சாவர்னிட்டி இல்ல மாட்டற? இதுல என்ன சாவர்னிட்டி என்னன்னு சொல்லிறேன் சார். என்னன்னு சொல்லி நாம ஏன் மத்திய அரசு கேள்வி கேட்கல இந்த விஷயத்துல? நம்ம கூட்டணியில இருக்கிற மத்திய அரசின் நிறுவனங்களை ஏன் கேள்வி கேட்கல? முதல்ல இந்திய இறையாண்மையில இதுல எங்க பங்கு விளைஞ்சிருக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்திய மாநிலத்தினுடைய ஒரு நிறுவனம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதா, லஞ்சம் வாங்கி இருக்கிறதா, ஏதோ ஒரு நாட்டுல வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. இது இந்தியாட்ட கேட்கணும். இறையாண்மை மாநிலத்துல உங்க நாட்டுல இப்படி பண்ணிருக்காங்களாமா, இறையாண்மை பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு. இறையாண்மை பிரச்சனை எப்ப தெரியுமா வரும்? சாவர்னிட்டி இஷ்யூ எப்போ வரும்னா, நம்மளுடைய முடிவுகளை, நம்மளுடைய தலையெழுத்தை, நம்மளுடைய எதிர்கால ஏதோ ஒரு விஷயத்த நாம முடிவெடுக்காம
வேற ஏதோ ஒரு நாடு இதுதான், இதுலதான் இந்த சார். விஷயத்துல அப்படி இல்ல. இப்படிதான் சார். இந்த விஷயத்துல உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, அதானின்ற கம்பெனி, அதானி சரி, கம்பெனி சார், நான் சொல்லி நம்ம ஏன் மத்திய முடிச்சிடுறேன், அரசை கேள்வி உங்களுக்கு கேட்கல? நான் புரிய வச்சிடுறேன். ஒரே Okay. விஷயம், ம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இது Yes, yes. அதானின்ற ஒரு கம்பெனி ம். அமெரிக்கால போய் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து மார்க்கெட்ல இருந்து ஃபண்ட் ஜெனரேட் பண்றாங்க. பண்றாங்க. ஃபண்ட் ஜெனரேட் பண்ணும்போது ம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டுல பிசினஸ் இருக்கு, ம். எங்களுக்கு ஆந்திரால பிசினஸ் இருக்கு, எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர்ல பிசினஸ் இருக்கு தெலுங்கானால பிசினஸ் இருக்கு. இப்படின்னு சொல்லி, அதுவும் எப்படி அந்த பிசினஸ் வந்துச்சுன்னா லஞ்சம் கொடுத்து அந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கு, பிசினஸ் வந்து இருக்குன்னு காமிக்கிறாங்க. ம். புரியுதுங்களா? ம். இந்த அக்ரிமெண்ட் வந்து தமிழ்நாடு டான்ஜெட்கோக்கும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் தான் தவிர, ம். இந்த அக்ரிமெண்ட் வாஸ் நாட் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் அதானி. ம். ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி மக்களை ஏமாற்றுகிறார். இல்ல சார். செந்தில் பாலாஜி நான் யாரும் என்ன கேட்கல தெரியுமா? இல்ல சார். நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா எந்த செந்தில் பாலாஜி law- அந்த அந்த சட்ட அந்த பிரச்சனையை முடிச்சு சார், வருவோம். உங்களால நடவடிக்கையே எடுக்க இந்த- முடியுன்றப்ப இருங்க, இருங்க. நீங்க ஏன் இந்த கேள்வி விவாதத்தை கேட்டுட்டீங்கன்னு இந்த கேக்குறேன். விவாதத்தை வேற எங்கேயோ திசை திருப்பாம இல்ல சார், அக்கா law- பிரிச்சுட்டு வருவோம். Yes, சொல்லிடுறேன். yes. ம். நம்ம வந்து முதல்ல செந்தில் பாலாஜி இல்ல எப்படி சார், முதல்ல அமெரிக்கால இருந்து முதல்ல இல்ல வச்சுருவோம். இல்ல நான் பேசி இப்ப திடீர்னு அமெரிக்கா போனோம். நான் உங்களுக்கு விஷயம்லாம் அங்க சொல்லிட்டேன். இருந்தா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கேட்டது என்னன்னா, முதலமைச்சர் பதில் சொல்லல. ம். அதுக்கப்புறம் நீங்க துறை சார்ந்த அமைச்சர் பேசினாரு, பதில் இல்ல சார், சொல்லிட்டாரு. நீங்க முதலமைச்சர் இதை நினைச்சிருக்கலாம் இல்லைங்கிற. இல்ல முதலமைச்சர் நினைச்சிருக்கலாம்ல. என்னப்பா இது, இவங்கதான் இவங்க ஆட்சி தான் நடக்குது, ஒண்ணு- தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருங்க. நடக்குது. ஒண்ணு, முதலமைச்சருக்கு இதை பத்தி எந்த விதமான தரவுகளும் இல்லாம, அதை சத்தியான புரிதலும் இல்லாம இருந்திருக்கணும். இல்ல இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா, ஏதாவது பதில் சொன்னா மாட்டிப்போம். இல்ல மூணாவதா இவர் வேணும்னே கேக்குறாரு. சரிங்க. இவராலே எல்லாம் தெரியும், இப்ப ஆனாலும் நீ வேணும்னே அமெரிக்கா என்ன விட்டுருங்க. மாட்டி இல்ல, விடணும்னு இல்ல, கேக்குறாரு. அப்படி அமெரிக்கா கூட இருங்க, இருக்கலாம். அமெரிக்கா விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அதானிய முதலமைச்சர் அவர் வீட்டுல சந்திச்சாரா இல்லையான்ற ஒரு கேள்வி. இல்ல சார், இதுக்கு பதில் வந்து ஆமா சந்திச்சேன். ஏன்னா அவர் தான் சந்திச்சாரு. பிரதமர் மோடி அதானிய சந்திச்சாரா இல்லையா? அதுதான் எல்லாருக்கும் போட்டோ தெரியும்ல. அது அதனால என்ன? இல்ல, இல்ல. அதனால என்ன? ஆஹா. அதனால அது என்ன வேற சார்? இது வேற. ரகசியமா ஏன் வச்சிருக்கீங்க நீங்க? என்ன சார்? நீங்க ஏன் ரகசியமா சார், வச்சிருக்கீங்க? நீங்க ஏன் திருட்டுத்தனமா பாக்குறீங்க? இல்ல. கேள்வி கேட்டதுக்கு நீங்க பதில் பார்த்தாருன்னா சொல்ல- ஆதாரம் இருக்கா? இல்ல, அப்படி இல்ல. அப்படி திருட்டுத்தனமா பாத்துருக்காங்கன்னா ஆதாரம் இருக்கா? உங்களுக்கு ஆமா. எது என்ன எதுல ஆதாரம் இருக்காரா? இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? ஏன் வந்து திருட்டுத்தனம் சொல்றோம்? திருட்டுத்தனமா பாத்துருக்காருன்னா ஆமா. என்ன ஆதாரம் ஏன்னா வச்சிருக்கீங்க? அவரே சொல்ல மாட்டாரு. சார், பாத்துருந்தா சொல்ல போறாரு. ஏன் அப்ப சொல்ல பார்க்கலைன்னா நேத்து கேட்கும்போது அவர் ஏதாவது தடுத்து மறுத்தாரா? ஆமான்னாரா? எங்க மறுத்தாரு? ஆமான்னாரா? நீங்க மறுக்கல இல்ல? ஆமான்னாரா? மறுக்கல இல்ல? ஆமோதிச்சாரா இல்ல சார்? நீங்க அப்ப அப்படி இல்ல, photo இருக்கா எடுத்துறீங்க. உங்கள்ட்ட? உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து சரி, இப்ப ஸ்டாலின் அவர்கள் பார்க்கலன்றீங்களா? நாடாளுமன்றத்துல இல்ல இல்ல. இப்ப ராகுல் காந்தி இல்ல, இல்ல. எடுத்து காட்டுறாருல ஒரு நான் போட்டோ, ஒரு அந்த மாதிரி நிமிஷம் ஏதாவது நீ வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வேணாம். நான் கேக்குறது, நான் அதானியை சந்திக்கலன்னு ஸ்டாலின் சொன்னாரா? சந்திச்சேன்னு சொன்னாரா? சொல்லல. சொல்லல. ரெண்டுமே சொல்லல. அப்ப என்ன எடுத்துக்கலாம்? என்ன வேணா எடுத்துக்கங்க சார். உங்களுக்கு எடுத்துக்கலாம். நான் ஆனா தப்பு மக்கள் அப்படி- பண்ணிருக்காங்கன்னா நடவடிக்கை நீங்க எடுக்கன்றேன். நீங்க என்ன வேணா தப்பு எடுத்துக்கலாம். பண்ணிருக்காங்க. எப்படி யார் நீங்க எடுப்பா? சொல்ற மாதிரி லஞ்சமே யார் வாங்கிருக்காங்க எடுப்பா? சார். லஞ்சம் யார் வாங்கி எடுப்பா? ஈடு எடுப்பாங்க. ஈடி எடுக்க அமலாக்கத்துறை மாட்டாங்க. எடுப்பாங்க. ஈடி எடுக்கிறது வேறங்க. ஈடியோட ஜூரிஸ்டிக்ஷனே வேறங்க. சார். ஈடி வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இது என்ன தெரியுமா? சார். இது கரப்ஷன் இஷ்யூ. ஆ. இது தமிழ்நாடு என்ன டான்ஜெட். கரெக்ஷன் சார்? எங்க இருந்து பணம் வந்துச்சு? தமிழ்நாடு பணம் எங்க இருந்து ஏன் வந்துச்சு? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஈடி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். ஈடி எப்ப வரும்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன், மணி ட்ரையல் இதெல்லாம் ஆமா வச்சு. சார், இங்க பணம் அப்படி எங்க இல்ல. இருக்கு? பணம் இங்க எங்க இருந்து வந்துச்சு? இப்போதைக்கு சார், இப்ப- நீங்க சொல்ற மாதிரி இங்க லஞ்சம் தேவேந்திரன், கொடுத்திருக்காங்கன்னா நீங்க வந்து யாருக்கு இதை இருந்து கேளுங்க. கொடுத்தாங்க? இப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. நான் என்ன கேக்குறேன், அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் விளக்கட்டும். நான் வந்து அதானியை சந்திக்கல, நாங்க டான்ஜெட்கோ வந்து யார்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கல, ம். நாங்க அதானி மூலியமா நாங்க லஞ்சம் வாங்கிட்டு இருங்க, நாங்க லஞ்சம் வாங்கிட்டு SECIT எந்த அக்ரிமெண்ட்டும் போடல. ஏன்னா SECIT அக்ரிமெண்ட் போட்டதுக்கு போட்டோ இருக்கு. ரைட். டான்ஜெட்கோவும் SEC அதிகாரிகளும் உட்கார்ந்து ம். செப்டம்பர் மாதம் 16 2021 ம். கையெழுத்து போட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது அவங்களே செய்தி நிறுவனமா வெளியிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அமெரிக்கால இருக்கிற இண்டெக்ட்மெண்ட் ரிப்போர்ட்ல ஜூலை மாதம் 2021 இருந்து பிப்ரவரி மாதம் 2022க்குள்ள இந்தந்த மாநிலங்களில் உள்ள எனர்ஜி கார்பரேஷனுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்துருக்கோம், அதானி லஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சாகர் அதானிட்டு சில கேஜெட்ஸ்ல இருக்கிற எவிடன்சஸை வழங்கியிருக்காங்க. ம். இது அவங்கள்ட்ட எல்லா டேட்டாவும் ரைட். இருக்கு. ஓகே சார். தமிழ்நாடுன்ற பேர் வருது. ம். தமிழ்நாடோட டான்ஜெட்கோட பேர் வருது. தமிழ்நாடுங்கிறது இந்தியால இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தியாக்கு இது பிரச்சனை. ஏன் உங்களை மாநிலத்தை உரிமை பேசுறவங்க மாநிலத்துடைய நிறுவனம் ஒரு நிறுவனம் அவமானப்படுற போது இந்தியா இது அவமானப்படும் போது அடுத்து இந்தியா பேசுவோம். அவமானப்படுத்தும் போது இவர் ஸ்டாலின் வந்து இந்தியா அவமானப்படுறதுக்கு கஷ்டப்படுறாரா, தமிழ்நாடு அவமானப்படுறதுக்கு கஷ்டப்படுறாரா? சார், நாமும் ஏன் கஷ்டப்படலை First கேக்குறேன். இதை கேட்போம். இந்தியா அவமானப்படுறது ஏன் நீங்களும் கஷ்டப்படல? நானும் இருக்கிறது ப்ராவின்ஸ். எங்க இருந்த ப்ராவின்ஸ்? தமிழ்நாடு சார். அப்ப நம்ம தமிழ்நாடு எந்த நாட்டுல இதை இருக்கோம்? கேளுங்க. தமிழ்நாடு யார்கிட்ட லஞ்சம் வாங்குனாங்க? சார், நம்ம யார்கிட்ட லஞ்சம் வாங்குனதா குற்றச்சாட்டு? குற்றச்சாட்டு யார் வச்சிருக்காங்கன்னா குற்றச்சாட்டு அமெரிக்கால இல்ல, வச்சிருக்காங்க. அமெரிக்கால வச்சிருக்க குற்றச்சாட்டை சொல்லுங்க. அது யாரு? இந்தியா வைக்கிட்டும் சார், சொல்லலாம். முதல்ல நீங்க சொல்லுங்க. இந்தியால அமெரிக்கால ஆமா கரெக்ட் தான் இருங்க, அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஒரு புரியுமா? ஏஜென்சி இல்ல, சொல்லிட்டு சார். இல்ல நீங்க யார் வேணா சொல்லட்டும். அமெரிக்கால இருக்க இன்னைக்கு இருக்கிற கையில இருக்கிற பேப்பர்ல யார் கொடுத்திருக்கா? யார் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு? அதானி லஞ்சம் கொடுத்ததா அதானி இருங்க. அதானி கொடுத்ததா கிடைச்சிட்டா?
இப்ப அதானி யார் எதனால எதனால லஞ்சம் கொடுக்குறாரு? அவருக்கு ஒரு பிசினஸ் கிடைக்கணுங்க. அது எந்த யாருக்கும் உள்ள பிசினஸ்? தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற பிசினஸ். தமிழ்நாட்டு டான்ஜெட்கோ அப்படின்னு அமெரிக்கால ஒரு குற்றச்சாட்டு. SCCI சோலார் எனர்ஜி கார்பரேஷன், இது மத்திய அரசு நிறுவனம். அப்ப நீங்க ஆராய்ஞ்சு இந்த மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. என்ன வாய்ப்புனா, அதானி மற்றும் டான்ஜெட்கோ, அதானி மற்றும் SCCIக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை, அதுவும் இந்த மாதிரி ஃப்ராடுலன்ட் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்ல. விசாரணை பண்ணிட்டு நாங்க கிளீனா இருக்கோம், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, மத்திய அரசு அப்படின்னு சொல்லலாம்ல. நாங்க அதுதான் மருத்துவர் ஐயா கேக்குறாரு. மருத்துவர் ஐயா இந்த விளக்கம் கேட்டப்ப என்ன சொல்றாரு? SCCI மறைச்சிட்டுலாம் கேட்கல, SCCI சுட்டி காட்டி கேட்கிறாரு. நீங்க அப்ப கேட்கும் போது கூட விளக்கம் கொடுங்க, முதல்ல விளக்கம் கொடுங்க. உங்க விளக்கத்தை பேஸ் பண்ணி அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அதுக்கப்புறம் பொதுமக்களோ நீதித்துறையோ மத்த எல்லாம் முடிவு எடுத்துக்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்களேன், அவர் சொல்லிருக்காரான்னு எனக்கு தெரியல. பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வச்சுப்போம். திடீர்னு நீங்க ஒரு விளக்கத்துக்கு ஒரு இது கேட்டோம்ல, இது எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எங்களால தெரிய முடியல, அதனால சொல்றேன். நீங்க திடீர்னு இப்ப யாருன்னா இல்ல உங்கள்ட்ட யாராவது சொல்லிருக்காங்களா? மோடியே கேக்குற மாதிரி இல்ல இது. எது எப்ப லஞ்சம் வாங்குனீங்களா, தமிழ்நாடு அரசு இத பத்தி விளக்கணும், மு.க. ஸ்டாலின் விளக்கணும்னு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடியே கேக்குற மாதிரி இல்ல இது. எது ராமதாஸ் அவர்கள் கேட்டது? நாங்க கேட்டது ஃபியூச்சர்ல அப்படி வரலாம், ஆனா இப்ப ஏன்னா ஃபர்ஸ்ட் விளக்கம் கொடுங்கன்றோம்ல. அதான் சார், விளக்கம் கேக்குறது யார்? விளக்கம் கேக்குறது யாருன்னா மத்திய அரசுல அங்க வைக்கக்கூடியவங்க. எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான இருக்கணும். அந்த தேசிய என்டிஏ தான் ஆட்சியில இருக்கு. நாங்க எங்க கட்சியில எதுவும் அமைச்சரா இல்ல சார், என்டிஏ ஆட்சி. நம்ம ஆட்சிக்கு எதிரானவர்கள் இல்ல, ஆட்சிக்கு ஆதரவானவர்கள். என்டிஏ கூட்டணியில இருந்திருக்கும். உங்க கூட்டணி ஓகே, உங்க கூட்டணி தான் ஆட்சியில இருக்கு. உங்க கூட்டணி மேல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கீழ இருக்கக்கூடிய ஒரு துறையின் மீது தான் இந்த அலிகேஷன்ஸ் வருது. அமெரிக்கால மத்திய நிறுவனத்தின் மேல தானே. ஏங்க SCCI லஞ்சம் கொடுத்த மாதிரி இல்லைங்க, அதானி கொடுத்த மாதிரி. அதான் சார், SCCI மூலமா கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த ஒப்பந்தம் ஏன் SCCI பணத்தை கொடுத்து SCCI வந்து டான்ஜெட்கோ கொடுக்கல, ஹையர் அபிஷியல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லைக் நேரா கொடுத்துட்டாங்க அமைச்சர். ஆமா சார், ஆமா. யாருக்கு ஒப்பந்தம் சார்? யாருக்கு ஒப்பந்தம் வந்து வேற. இந்த ஒப்பந்தத்தை முடிவு பண்றது யாரு? அதானி. ஓகே, அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு கையெழுத்து, அதாவது தமிழ்நாடு அரசு நிறுவனமும் மத்திய அரசு நிறுவனமும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது அதானி முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு வந்து அதானி முடிவு எடுக்கிறாரு. கேள்வி கேட்டறேன், ஒரே நிமிஷம். இண்டெக்ட்மென்ட் ரிப்போர்ட்ல SCCIல யாரோ ஒருத்தங்க லஞ்சம் வாங்குனாங்கன்னு இல்ல, தேவையில்லை. இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன், எதிர்க்கட்சிகளோட சார்ஜ் அதுதான். ஒரு நிமிஷம் இருங்களேன், அதாவது மாநில அரசுகளை தான் லஞ்சம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. ராகுல் மத்திய அரசு அவங்களோட அரசாவே தான் செயல்படுதுன்றதான குற்றச்சாட்டு. புரியல, ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு? எந்த எதிர்க்கட்சியோ இல்ல ஆளுங்கட்சியோ மாநிலத்துல இருந்தா அவங்களும் நடவடிக்கை எடுக்கலாம், அவங்களும் இதை கேன்சல் பண்ணலாம்னு சொல்றாருல. ஏன் மு.க. ஸ்டாலின் அந்த கூட்டணியில இல்லையா? ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் கூட்டணி இல்லையா? அப்ப கேட்கணும்ல. லிசன், நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க முதல்வரை நோக்கி, முதல்வர் விளக்கணும்னு. இப்ப முதல்வரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த கேள்வி கேட்கறவங்க மேலதான் இந்த குற்றச்சாட்டுகளே இருக்கு. இந்த கேள்வி கேட்கறவங்க தான் அதுல விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது தடுத்திருக்கலாம். அவங்களை தாண்டி இது நடந்திருக்காதுன்ற நாங்க மாநில உரிமையை நம்புறவங்க. மு.க. ஸ்டாலின் மாதிரி மாநில உரிமையை தூக்கி தாரை வைக்கிறவங்க கிடையாது. நாங்க மாநில உரிமை இருங்க சொல்லிடுறேன், நாங்க மாநில உரிமையை விரும்புறவங்க, மாநில உரிமையை நிலைநாட்டணும்னு நினைக்கிறோம். பிரதமர் கேட்க முடியல, SCCI கேட்கறோம், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ப்ரூவ் பண்ணி கேட்டு இவங்க விளம்பரத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு ரெண்டு பேரும் ஒரே அறிக்கையில கேட்டறலாம். ஒரே அறிக்கையில ரெண்டு அரசுகளையும் கேட்டறலாம். மத்திய அரசினுடைய அமைச்சகத்துல பேர் ஏதாவது வந்திருந்தா ஐயா அதை கேட்டிருப்பார். நாங்க வந்து இல்ல சார், இப்ப உங்களுக்கு எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகவியலாளர்களும் நீங்க யூடியூப் முதற்கொண்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு ஏன் நீங்க மு.க. ஸ்டாலினை காப்பாற்ற லாஜிக்லாம் கிடையாது, மகா கேவலமான லாஜிக். ஏன் சொல்றீங்க? என்ன லாஜிக் சொல்றீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. LICல நீங்க ஹிந்தி திணிப்பு இருக்கும்போது நாங்க தான் முதல்ல அறிக்கை விடுறோம். நீங்க தமிழ் தாய் நாங்க ஃபர்ஸ்ட் கண்டிச்சோம். உங்களுக்கு எந்த அளவுக்குன்னு கேக்குறேன். நாங்க வந்து நீங்க தமிழ் தாய் வாழ்த்துல வந்து தவறா பாடும் போது நாங்க தான் முதல்ல கண்டிக்கிறோம். நீங்க வந்து மத்திய அரசுல வந்து நீங்க வந்து அவார்டு கொடுக்கணும், இந்த அவார்டு தமிழுக்காக செம்மொழி அவார்டு கொடுக்கணும், அதை வந்து இத்தனை வருஷமா கொடுக்காம வச்சிருக்கீங்கன்னு நாங்க தான் கேட்கிறோம். நாங்க வந்து இந்த விஷயத்துல மட்டும் கேட்கல, இந்த விஷயத்துல ஏன் கேட்கலாம்? அதுக்கு லாஜிக் இருக்கு. ஏன் லாஜிக்னா, இண்டெக்ட்மென்ட் ரிப்போர்ட்ல மத்திய அமைச்சகம் எதுவுமே வரல. இல்ல சார், இங்க டான்ஜெட்கோ வந்து புரிஞ்சுக்கங்களேன். இங்க டான்ஜெட்கோ மத்திய முதலமைச்சருடைய அமைச்சகத்துல இருக்கிற மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கீழ இருக்கிற டான்ஜெட்கோ வந்து. எனக்கு இந்த லாஜிக் சொல்லுங்க. மத்திய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை, தமிழக அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை, இந்த ரெண்டு துறையும் ஒப்பந்தம் போடணுங்கிறதுக்கு தமிழக அமைச்சகத்துறையில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு அதானி லஞ்சம் கொடுக்குறாருன்னா
அதானி இங்க கொடுக்கல, அதனால நம்ம இதை கேட்க தேவையில்லை, இங்க கொடுக்குறாரு அதனால கேட்போன்றீங்க. ரைட், சிம்பிள். என்ன தேவை இருக்கு ஒரு பக்கத்துக்கு மட்டும் இவர் கொடுக்கணும்ன்ற இந்த ஒப்பந்தத்தை நடைமுறை கொண்டு வந்துறதுக்கு? அதத்தான் முதலமைச்சர் ஏன் மத்திய அரசு இதை ஆய்வு செய்யல? ஏன் மத்திய அரசு நீங்க கண்டுபிடிச்சு மத்திய அரசு மேல குற்றம் சொல்லுங்க சார். யார் வேணா நீங்க தான் இங்க தான் சொல்றாரு சார், நம்ம எதிர்க்கட்சியில தான் இருக்கோம். துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு? மோடி வந்து வெளிநாடு விமானி இல்லாத போனாலும் போவார் தவிர அதானி இல்லாம போக மாட்டாருன்றதுல. ஆனா அதே துணை முதலமைச்சர் அதானியோட குடும்பத்துல இருக்கிறவங்களை ஏன் சந்திக்கணும்? கேள்வி இருக்குல்ல. இதே இருங்க சந்திப்பே ஆயிடுமா? ஒரு தொழிலதிபர், ஒரு பிசினஸ்மேன், மாநில முதலமைச்சர்கள், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் எல்லாம் சந்திக்க மாட்டாங்களா? எங்கேயுமே நடக்காதா? நாம சந்திச்சோம், டிஐபிஆர்ல நாங்க வந்து சொல்லிருக்கோம், இதெல்லாம் சந்திச்சோம் சொல்றோம். நீங்க நினைக்கிறீங்க அது உங்களுடைய விருப்பமா இருக்கலாம், அப்படி ஒரு செய்தியை நீங்க மக்கள்கிட்ட பரப்பணும்ன்ற உங்க எண்ணமா இருக்கலாம். நாங்க நினைக்கிறது என்னன்னா, நீங்க சந்திச்சதா சில செய்தி சேனல்ல வந்தது, நீங்க அதை மறைக்கிறீங்க, அதை நீங்க வெளியில சொல்லுங்க. அதுவும் குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல நிலக்கரி கொள்முதல் சம்பந்தமா இங்க கேஸ் இருந்தது, அந்த கேஸும் நடந்துட்டு இருந்தது நிலக்கரி கொள்முதல் சம்பந்தமா. அப்ப உங்க சந்திச்சதோட நோக்கம் என்ன? தமிழகத்தினுடைய டான்ஜெட்கோ மானம் வெளிநாட்டுல இதுவரைக்கும் தமிழகத்துல எந்த வரலாற்றுல இல்லாத தமிழகத்துடைய சம்பந்தமா, தமிழ்நாடு சம்பந்தமா, தமிழக தொழில்துறை மின்துறையில இருக்கிற ஒரு நிறுவனம் சம்பந்தமா வெளிநாட்டுல அதுவும் குற்றப்பட்டியல்ல இருக்கு. அப்ப அதை நீங்க பேசும்போது இப்பதான் நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? மத்திய ஆட்சியில இருக்கக்கூடிய கூட்டணியில அங்க வகிக்கக்கூடிய நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதுக்கு ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரை கூப்பிட்டு பேசணும். அதே போல மத்திய அமைச்சகங்கள்ல மத்திய ஈடி மாதிரி இல்ல சார், ஈடி மாதிரியான அமைப்புகள் இத புலனாய்வு செய்யணும், செபி விசாரிக்கணும். அங்கிருந்து இந்த லஞ்ச பணம் வந்துச்சா இல்லையான்னு பார்க்கணும். ஜெய்சங்கர் சாரை கூப்பிட்டு நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சகன்றது வேற, இந்திய மாநிலத்தினுடைய மானத்தை எங்கேயோ கப்பல் ஏத்துறாங்கன்னா நம்ம கேட்க வேண்டாமா? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் சொல்றேன் கேளுங்க, நம்ம வந்து கற்பனையில என்ன வேணா பேசலாம். இல்ல சார், சரி அத கூட ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை விட்டுருவோம். ஒரு ரூல் ஈடி கேளுங்க, இத விசாரிங்க, அங்க இருந்து பணம் எப்படி வந்துச்சு விசாரிங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எப்ப தெரியுமா உள்ள வரும்? ஈஸ்டர்ன் இருங்க, அந்த கோர்ட் இங்க இருக்க அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க அதை வந்து கரெக்டான ரூட்ல அவங்க வருவாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமா இங்க இருக்கிற உள்துறை அமைச்சர் அவங்க வரலாம். பொய் சொல்லலாம் நீங்க அரசுல எல்லாம் சொல்ல முடியாது அந்த லெவல்ல. நான் சொல்றது முடிச்சுங்க. நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? முதலமைச்சரை பார்த்து ஒரு சின்ன கேள்வி, உங்களை பார்த்து ஒரு நியாயமா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ஒரு விமர்சிக்க மாட்டீங்க? நாங்க விமர்சிக்க ஏங்க நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னு நாங்க சொல்லுவோம்ல. என்ன மாநில அரசுல ஹை ஆபீஷியல்ஸ் லஞ்சம் வாங்குனவன் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது கேளுங்க, கொடுத்தவன் யாருன்னு தெரிஞ்சிரும்ல. கொடுத்தவங்க யார்கிட்ட வாங்கிருக்காங்க? கொடுத்தவங்க தான் யாருன்னு தெரியும்ல. கொடுத்தன்ற குற்றச்சாட்டு, வாங்குனன்ற குற்றச்சாட்டு, இந்த வாங்குனன்ற குற்றச்சாட்டுக்கு நம்ம விமர்சனம் வைப்போம், கொடுத்தங்கற குற்றச்சாட்டுக்கு வைக்க மாட்டோம். கேளுங்க, வைக்கிறோம். ஆனா உங்களுக்கு புரியல ஏன்னா வைக்கிறோம். நீங்க விளக்கம் முதல்ல விளக்கம் கொடுங்க. அதான் கொடுத்தவன் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான், நீ உள்ள கூட்டு விருந்து வச்சிருக்க, நீ பொட்டி வாங்கினே இல்லையானு எங்களுக்கு தெரியணும்ல. உங்க நண்பர் அதானி ஏன் அவரை கேட்க மாட்டீங்க? எங்க நண்பர் இல்லையே, நாங்க என்ன சொன்னோம்? நண்பர் உங்க கூட்டணி தான. நாங்க நண்பர் சொன்னோமா? நாங்க நண்பர் சொன்னோமா? நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்ல சார், ஏன் கேட்க மாட்டீங்க? ஊடகவியலாளர்கள் எல்லாரும் நீங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஊடகவியலாளர் இல்லாம இந்த அளவுக்கு உங்களுடைய கேள்விகள் நியாயமாக மக்களின் சார்பாக கேட்கிறவர்கள் மேலதான் நீங்க அவங்கள கேட்கறது கிடையாது. உங்களை மதிச்சு உட்கார்ந்து ஒரு டிஎம்கேல இந்த விஷயத்துல யாராவது பேசணும் ஒருத்தரை சொல்லுங்க. எத்தனை நாள்ல டிஎம்கே கட்சியில இருந்து துறை சார்ந்தோ கட்சி சார்ந்தோ அரசு சார்ந்தோ இருக்க ஒரு ஊடகத்தை மதிச்சு இது சம்பந்தமா உட்கார்ந்த ஒரே ஒருத்தரை காமிங்க. முதல்வர்கிட்ட ஊடகம் கேள்வி கேட்டு பதில் சொல்லி அசிங்கப்பட்டாங்க. ஊடகம் அசிங்கப்பட்டாங்க. ஊடகம் தான் அசிங்கப்பட்டாங்க. ஆமா, ஊடகம் அசிங்கப்பட்டு யாரை பத்தி கேட்டாங்க? அது அடுத்தது. அப்புறம் ஏன் போராடுறீங்க? எங்களுக்கு மானரோஷம் இருக்கு, உங்களுக்கு இல்ல. எங்களுக்கு மானரோஷம் இருக்கு, உங்களுக்கு இல்ல. ஊடகத்துக்கு என்ன இருக்கு? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. யாருக்கு எங்களுக்கு மானரோஷம் இருக்கு, எங்களுக்கு ஊடகத்துக்கு என்ன இருக்கு? தொடச்சி போட்டுட்டு தொடச்சி போட்டுட்டு நீங்க குடுக்கறத வாங்கிட்டு வச்சுட்டு போயிருவீங்க. அவ்வளவுதான். 3 பேர் சம்பந்தப்பட்டதுல தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு, அதானி ஒருத்தரை மட்டுமே கேள்வி கேக்குறீங்களே. ஏன் மித்த 2 பேர்ட்ட கேட்கல? நீங்களா முடிவு பண்ணாதீங்க. இண்டெக்மென்ட் ரிப்போர்ட்ல என்ன இருக்குது? SCCI பிரைப்டு டான்ஜெட்கோன் இல்ல, அதானி புரியுங்களா? ஒரு 7 பேரை சொல்லி அவர்கள் பிரைப்டு ஸ்டேட் கார்ப்பரேஷன்ஸ் சொல்றாங்க, எனர்ஜி கார்ப்பரேஷன்ஸ். இது புரியலனா கேட்கல. இத கேளுங்க, கண்காணிக்க தவறுங்களே ஏன் கேட்கல? ஒரு நிமிஷம்ங்களே, நீங்க கடன் இத கேளுங்க, நீங்க இத விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம்.
சார் உங்களுக்கு நான் புரியலையா? கேக்குற விளக்கம் உங்களுக்கு என்ன புரியாத மாதிரியே இல்ல நடிச்சிருந்தீங்கன்னா சார். உங்கள்ட்ட சார், பேசவே முடியாது. இதை கேளுங்க, உங்கள்ட்ட இதை பத்தி இன்னும் விளக்கி நீங்க இன்னும் உங்களோட பல இடத்துல நான் சொல்லிட்டேன். இது இந்த ஒரு 20 நிமிஷத்துல திருப்பி சொல்லிட்டேன். உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா இல்ல இதுக்கு விசாரணை ஆணையம் வச்சீங்கன்னா கொடுத்தவனும் மாட்டுவான், வாங்கினவனும் மாட்டுவான். உங்களுக்கு நல்லது இல்ல, உங்களுக்கு நல்லது இல்ல. நாங்க திமுக மாட்டட்டும், நாங்க திமுக தமிழ்நாடு அரசு மாட்டட்டும், மத்திய அரசு கேளுங்க, விசாரணை நடத்த திமுக சொல்லுங்க. அதானியை சேர்த்து மாட்டட்டும். ஏன் மத்திய அரசு திமுக கேட்டு சரி பண்ண சொல்லுங்க. திமுக விசாரணை முதல்ல எடுத்து சொல்லுங்க. திமுக செய்ய சொல்லுங்க சார் முதல்ல திமுகவை செய்ய இப்படி சொல்லுங்க. வச்சுக்கங்களேன், இது கேளுங்க, இப்படி நாங்க வச்சுக்கங்களேன். சொல்லுங்க, அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. நாங்க முறையா மத்திய அரசு செய்ய சொல்லுங்க. நாங்க முறையா போறோம். என்னன்னா முதல்ல திமுக விளக்கம் கொடுக்குதான்னு பாப்போம். அடுத்தது நாங்க வந்து என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்வோம். அது எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை. நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம். நான் சொல்லுங்க, நாங்க எதை கேர்ஃபுல்லா கோர்ட்டுக்கு போகணுமா போவோம், எதை எங்க போகணுமோ அதை நாங்க போவோம். ஆனா நீங்க எங்கள்கிட்ட நீங்க இதை பண்ணுங்கன்றது அடுத்தது இல்ல சார். நாங்க மதிச்சு இதை கேளுங்க, ஒவ்வொரு ஊடகமா வந்து நாங்க பேசுறோம். அதனால நீங்க விஷயத்துக்கு கேள்வி கேட்பீங்க. இல்ல சார், உங்களை மதிச்சு திமுக இருக்கிற யாராவது ஒருத்தர் அதானி பத்தி பேசினாங்களா? திமுக இருந்து செய்தி தொடர்பாளர்கள் வந்து அதானியை முதலமைச்சர் சந்திக்கவில்லை, டான்ஜெட்கோ லஞ்சம் வாங்கவில்லை அப்படின்னு யாராவது ஒருத்தங்க இந்த ஊடகங்களை, தமிழகத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்களை மதிச்சு இருங்க, மதிச்சு ஒரே சொல்லி முடிச்சு, நீங்க இடையில வராதீங்க, மதிச்சு உங்களையும் ஒரு பொருட்டா மதிச்சு, நீங்களும் ஜனநாயகத்துல ஒரு அங்கம் மதிச்சு ஏதாவது பேசிருக்காங்களா இதை பத்தி? அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல பேசிருக்காங்கன்னு சொல்லுங்க. முதல்ல பேசிருக்காங்களா? உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் என்ன பதில் சொல்லிருக்காங்க? நான் ஃபர்ஸ்ட் கேட்றேன். நீங்க இடையில போந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ளீஸ், நீங்க பதட்டத்துல முன்னுக்கு ஐயோ மாட்டி போன்ற பயம் வருது. எனக்கு ரொம்ப பதட்டமா, நீங்க பதட்டப்படாதீங்க. முதல்ல உங்களெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு திமுக உங்களை மதிச்சு உங்களுக்கு பதில் சொல்லுதா? உங்களுக்கு என்ன சொல்ற ரெட் லைட் ஏரியான்னு நாங்க, நீங்க என்ன பெருசா பண்ணிட்டீங்க? உங்களை எல்லாம் என்ன சொன்னாங்க? நீங்க ரெட் லைட் மீடியான்னு உங்களுக்கு சொன்னாங்க. திட்டாத ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க. ஒரே நிமிஷம், நீங்க திட்டலையா? நான் உங்களை வந்து விமர்சனம் வைப்போம், திட்ட மாட்டோம். திமுக ஏதாவது இது சம்பந்தம், அதானி சம்பந்தமா, இந்த டான்ஜெட்கோ சம்பந்தமா, அமெரிக்கால இருக்க இண்டெக்மெண்ட் ரிப்போர்ட்மெண்ட் சம்பந்தமா உங்கள்கிட்ட பேசல. ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அது எப்படி கேட்டீங்க? நீங்க கேட்கல, இந்த மாதிரி ஒரு தலைவர் கேட்கிறாருன்னு கேட்கிறாங்க. ஏன்னா சில பேர் ஊடகவியலாளர் கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கணும்? அவங்களாவே கேட்டிருக்கணும். யூஎஸ்ல இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதானி டான்ஜெட்கோக்கு லஞ்சம் கொடுத்த மாதிரி ஹையர் அபிஷியல்ஸுக்கு கவர்மெண்ட் அபிஷியல் கொடுத்த மாதிரி வந்திருக்குன்னு யார் கேட்டிருக்கணும்? ஊடகவியலாளர். ஏதாவது ஒரு பிரதமர் ஏதாவது சொல்லிருக்காரு? நான் சொல்லி முடிச்சிடுறேன். பிரதமர் மோடி ஏதாவது ஊடகங்கள் நான் முடிச்சிடுறேன். முதல்ல நான் இதை முடிக்கிறேன். முதல்ல இதை முடிச்சிடுறேன். நீங்க அப்புறமா நீங்க பிரதமர் இருக்கிற குற்றச்சாட்டை நீங்க வைக்க, அது நாங்களா வைக்கணும், நீங்க வைக்க மாட்டீங்க. உங்களுடைய உரிமை. அதை நாங்க சப்போர்ட் பண்றோமோ இல்லைன்னு நாங்க நாங்க அடுத்து சொல்லிடுறோம். உங்கள்கிட்ட எதுவும் பதில் சொல்லாதவர் நீங்க வந்து என்ன பண்றீங்க? மருத்துவர் ஐயா சொன்ன அறிக்கையை வச்சுதான் கேள்வி கேட்கப்படுது. அப்ப என்ன பண்றாரு? அவரு திசை திருப்புறாரு மிக தெளிவாக. ஆணவத்தோடு, திமிருத்தனத்தோடு, அகம்பாவத்தோடு, அவர் அறிவில்லாதனமா கூட இருக்கலாம். இது ஏதோ ஒரு காரணத்தினால அவர் பதில் சொல்லாம ஓடுறாரு, ஒளிறாரு. அதுக்கப்புறம் அதுக்காக நாங்க வந்து போராட்டம் எடுக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அண்ணாமலை, பாஜகவுடைய அண்ணாமலை, தமிழர் தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள், இவர்கள் எல்லாமே, ஜான் பாண்டியன் அவர்கள், ஓகேங்களா? இது இல்லாம பல ஊடகவியலாளர், மூத்த ஊடகங்கள், மணி அவர்கள், கே.எஸ். ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி பல பேர் மிக தெளிவா இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. சொல்லாதது தவறு. முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுவோம். ஆமா சார். அதுக்கப்புறமா இன்னொருத்தங்க சரியில்லை நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க, நீங்களே ஒரு ஊடகவியலாளர் சொல்லுங்க, ஒரு முதலமைச்சர் பொறுப்புணர்வோடு பண்போடு இதுக்கு பதில் சொல்லிருக்கணுமா கூடாதா? இதுக்கு வரேன் சார். நீங்க அதுக்கப்புறம் போலாம். ஏன்னா உங்களுக்கு கோவம் பல கேள்வி அடுக்குனீங்க. இல்ல, இத சொல்லிட்டு அடுத்து போவோம். உங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியணும்ல. கடைசியா கேட்ட கேள்வி உங்களோட நிலைப்பாடு என்ன? முன்னாடி நீங்க 4 சார்ஜ் வச்சீங்க. அதுதான் அதுக்கு அப்புறமா சொன்னீங்கன்னா மக்களுக்கு தெளிவா புரியும். இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லிருக்கணுமா வேணாமா? இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிருக்கணும். இந்த பிரச்சனைக்கு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும் சார். இந்த பிரச்சனைக்கு சொல்லணுமா? சொன்னாரா? ஒருவேளை மத்திய அரசு சொன்ன பிறகு சொன்னாரா? சார் இந்த விஷயம் வெளிநாட்டுல நடக்கிற விஷயம். மத்திய அரசு ஃபர்ஸ்ட் பேஸ்ட் கூட இருக்கலாம். உடனே நீங்க மாநில உரிமை எல்லாம் இருக்கலாம். மாநில உரிமைங்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்டது இல்ல. நீங்க நான் ஒன்னு கேக்குறேன், ஒருவேளை ஈடு எடுத்து உங்களுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யறாங்கன்னா அப்ப என்ன கத்துவீங்க? ஐயோ அம்மான்னு கத்துவீங்க. என்ன அதானி தான் லஞ்சம் கொடுத்தாரு, ஆமா கரெக்ட்னு அதானி தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. வந்துருச்சுன்னு வெச்சுக்கீங்க. வாங்குனது யாரு? சூப்பர். வாங்குனது யாரு? ஏன் அத கேட்க மாட்டீங்க? வாங்குனது யாரு? ஏன் அப்படி ஒன்னு கேட்க மாட்டீங்க? நாங்க நீங்க ஃபர்ஸ்ட் முடிங்கப்பா, நீங்க விளக்கம் கொடுங்கன்றோம். சொல்லல இல்ல. கேக்குறீங்களா? உங்களுக்கு புரியல. நீங்க என்ன பண்றீங்கன்னா தொடர்ந்து நீங்க முதல்வர் தள்ளி விட்டு 2 நாள் ஆயிடுச்சு. நீங்க பிரைம் மினிஸ்டர் இண்டெக்ட் பண்ணனும்னா இண்டெக்ட்மென்ட் ரிப்போர்ட்ல பிரைம் மினிஸ்டர் பேர் வரல, சீஃப் மினிஸ்டர் பேர் வரல. நான் கேக்குறது சொல்லி முடிச்சிர. நீங்க உங்களுக்கு நீங்க மட்டும் தான் இவ்வளவு நேரம் பேசுறீங்க. நான் கேள்வியை கேட்டறேன். என்ன பண்றீங்களா? குழப்பறதுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்தே இதுல என்னன்னா உங்களுடைய விவாதம் எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து நீங்க ஏன் ஒரு பக்கம் மட்டும் பாக்குறீங்க, இன்னொரு பக்கம் பார்க்கலைங்கறத விவாதமா இருக்கு. உங்களுக்கு அது வராது, பழக்கமே இல்ல.
உங்களுக்குன்றது ரெண்டு பக்கம் தேவேந்திரன் சொல்ல எஸ் புரியுது பொதுவாகவே ஊடகங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல நேரடியா நம்ம வந்து ஏன் நம்ம பகைச்சிக்கிட்டு ஊடகத்தை நம்ம ஏன் ஆளுங்கட்சியை பகைச்சிக்கணும், நம்ம ஏன் வந்து நீங்க முக மத்திய ஆளுங்கட்சி சார். நாங்க ஏதாவது எங்க ஆமா நீங்க அப்படி இருந்தா எங்களை பகைச்சிக்காம இருக்கீங்க, நீங்க எங்க மேலதான் சேற்றவாரி இல்ல சார், நீங்க ஏன் ஒரு பக்கம் பாக்குறீங்க, இன்னொரு பக்கம் பார்க்க மாட்டீங்க. நாங்க தப்பு இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுத்துருங்கன்ற. ஐயாவோட அறிக்கை படிச்சீங்களா? இப்போ எடுத்து வாசிங்க, பொதுமக்கள் பார்க்கட்டும். நீங்களே எடுத்து அந்த ட்வீட்டை வாசிங்க, வரி வரியா வாசிங்க, இல்ல இந்த எடிட்லயே எடுத்து போடுங்க. அதுல மருத்துவர் ஐயா வந்து SCC என்ற வார்த்தையை தவிர்த்திருக்காரா? வச்சிருக்காரு சார். இல்ல இல்ல ஒரே நிமிஷம் மோடி கிட்ட ஏன் உங்களுக்கு புரியலையா? SCCIன்ற வார்த்தையை தவிர்த்திருக்காரா? டான்ஜெட்கோன்ற வார்த்தையை தவிர்த்திருக்காரா? இல்ல அவர் எடுத்த உடனே குற்றம் சாட்டுறாரா முதலமைச்சரை? இல்ல, அவர் என்ன சொல்றாரு? விளக்கம் தான் கேக்குறாரு. விளக்கம், ஒரு விளக்கம் கொடுக்க கூட திராணியற்றவர், வக்கற்றவர், வகையற்றவர் தமிழ்நாடு அரசு அவங்க தான் சொல்லணும். இப்போதைக்கு அவங்க தான். நாளைக்கு இது வந்து அதானி வந்து கொடுத்துட்டாருன்னு தமிழக அரசு தெளிவா அவங்க விசாரணை பண்ணிட்டாங்க. மத்திய அரசு நிறுவனத்துக்காக அதானி லஞ்சம் கொடுத்திருக்காருன்னா இத கேளுங்களேன். தமிழ்நாடு அரசு மட்டும் தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு புரியலன்னு வெச்சுக்கங்களேன். சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேலே உங்களுக்கு புரியல நாங்க என்ன சொல்ல வரோம். கேள்வி பதிலே சொல்ல கூடாதுன்னு நீங்க பேசிட்டீங்க. பதில் இல்ல, நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? நீங்க உங்க ஸ்டாண்ட் எழுதி இருக்க அதுல தான் இருப்பீங்க. அது உங்களுடைய நிலைப்பாடு. இல்ல சார், நான் கேள்வி கேக்குறேன். கேள்வியை இப்ப நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணுங்க, பொதுமக்களை ஃபுல்லா சொல்லிருக்கீங்க. நீங்க எல்லாத்துக்கும் பாஜக, எல்லாத்துக்கும் அங்கே என்ன முதல்ல உன் வீட்டுக்கு வந்துட்டு போறா. நீங்க அதை சொல்லணுமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் ஏன் வீட்டுக்கு ஒருத்தன் வந்துட்டு போறான், அதாமா ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, வந்தாங்களா இல்லையான்னு அதை சொல்ல வக்கீல், அதை கேட்க முடியல உங்களால. முதல்ல அதை சொல்லணும்ல. நீங்க அப்பதானே இன்னொருத்தர் தப்பு சொல்ல முடியும். வந்தாருன்னு ஆதாரம் இருக்குன்னா எடுத்து போட்டுருங்க சார், முடிஞ்சிருச்சு. சிம்பிள். பார்த்தவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணும்ல. சரி, ஏன் அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு பயம்? ரெண்டு பேர் பார்த்தாங்க, ஒருத்தர் பக்கம் மட்டும் ஏன் கேக்குறீங்க? முதலமைச்சர் இன்னொரு பக்கத்துல கேளுங்களேன். நான் கேக்குறோம், எங்களுக்கு தெரியும் அது. நாங்க எல்லாம் யாரும் மறைக்கல. ரேவந்த் ரெட்டி மறைச்சாரா? OSRCP மறைச்சாங்களா? யார் மறைக்கிறது? சந்திப்பை யார் மறைக்கிறது? பொதுவெளியில் அந்த செய்தி வராம பாத்துக்கிறது யாரு? அப்ப அவங்கள தான் கேள்வி கேட்பாங்க. லாஜிக் யோசிங்களேன். நம்ம அதானியை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், அதானி தான் மத்திய அரசுக்கு உதவி, பாஜகவுக்கு உதவிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிசினஸ் காரணமா நம்ம வந்து இப்ப அவரை சந்திச்சோம்னா நீங்களாம் அதை பயன்படுத்திப்பீங்களே என்ற காரணமா கூட இருக்கலாம். சந்திச்சிருந்தால் ஒருவேளை. புரியல, அப்ப மறைக்கலாமா? அப்படி எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு விளக்கமும் மறைச்சதுக்கான ஒரு மறைச்சிருந்தால் தெரியாது. இல்ல ஒருவேளை பயன்படுத்துவீங்களோ கூட இருக்கலாம். அப்ப அது பேர் என்ன அர்த்தம்? அது ஜனநாயகத்தன்மையானதா? அது ஜனநாயக ஓபன்னஸ், டிரான்ஸ்பரன்சி, அது வெளிப்படைத்தன்மை உள்ளதா? நீங்க இப்ப எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி. இல்ல நாங்க எப்படி மாநில அரசு மத்திய அரசு கேட்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி தான். பாருங்களேன், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும், மருத்துவர் ஐயா வரைக்கும் எந்த கட்சியும் மாநில அரசோ மத்திய அரசோ விட மாட்டார். இல்ல சார், இது எல்லாருக்கும் கேள்வி மட்டும் ஒரே கேளுங்களேன். உங்களுக்கே தெரியும், முதல்ல எல்லாருக்கும் தெரியும், ஹிந்தி எதிர்ப்பா இருக்கட்டும், மாநில உரிமைகள் பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப கூட சமீபத்தில் வரி வருவாயில வந்து பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து லெட்டர் எழுதுறோம் அரவிந்த் பனாகரேக்கு, 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனுக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் ஊடகங்களுக்கு, ஐயா வந்து மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாரு, தமிழ் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாரு, தமிழக நலனை பத்தி விட்டு கொடுக்க மாட்டாரு, மாநில அரசோ மத்திய அரசோ எழுத்து கேட்பாருன்னு. ஆனா தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினை காப்பாற்றுவதற்காக, இது என்னோட குற்றச்சாட்டு, நீங்க விளக்குங்க. நீங்க மாநில அரசை காப்பாற்றுவதற்காக மாநில முதலமைச்சருடைய பேர்ல ஏதாவது கலங்க வந்துட போதுன்னு பதறீங்க. உங்களுடைய பதட்டம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியுது. நீங்க ரோட்ல ஆட்டோல போட்டுறவங்களுக்கு, கார் ஓட்டுறவங்களுக்கு, கடையில இருக்கிறவங்களுக்கு, டீ கடையில் இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க. அந்த பதட்டம் என்ன யாருக்கு இருக்கு தெரியுமா? இப்ப ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் பதட்டப்படலாம், இப்ப ஊடகம் பதட்டப்படுறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்து. ஒரு 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. மத்திய அரசு நிறுவனத்துக்காக ஒரு தனிநபர், ஒரு முதலாளி, ஒரு மாநில அரசு நிறுவனத்துக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு அமெரிக்கால ஒரு குற்றச்சாட்டு. தப்பா சொல்றீங்க. திருப்பி இண்டெக்மெண்ட் ரிப்போர்ட்ல அதானியோடைய கம்பெனியில இருக்கிறவங்க டான்ஜெட்கோக்கு லஞ்சம் கொடுத்திருக்காங்க. எதுக்காக? அக்ரிமெண்ட் சைன் பண்ண. அத என்ன அக்ரிமெண்ட்? பவர் ஷேரிங், பவர் சப்ளை. யாரோட? அந்த SCCIக்கு. அது யாரு சார்? அது மத்திய அரசோட நிறுவனம் தானே. புரியுங்களா? திருப்பி நீங்க என்ன பண்ண 3 பேர் இன்வால்வ்ட். ஆமா, குற்றம் யார் பேர்ல இன்வால்வ்ட்? அதான் சார், நான் கேள்வி மட்டும் முடிச்சுக்கிறேன் சார். திருப்பி எனக்கு புரியுது. மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனத்தோட உங்களுடைய அரசை காப்பாற்றுவதற்கு நீங்க துடிக்கிறீங்க. கஷ்டப்பட்டு காப்பாத்துறீங்க. துடிக்கிறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர். புரியுது. ஒரே ஒரு விஷயம் இருங்க. கேள்வி மட்டும் முடிச்சுக்கிறேன் சார். உங்களுடைய இது புரியுது. நீங்க சொல்ற தவற நான் சுட்டிக்காட்டுறேன். இண்டெக்மெண்ட் ரிப்போர்ட்ல நீங்க 54 பக்கம் இருக்கு.
எடுத்து சார் படிங்க. நான் சொல்ற இருங்க, தப்புன்னா அதை இருங்க, கரெக்ட் நீங்க பண்ணுங்க. தப்பு. Yes, அதுதான் அது சொல்ல என்ன வரேன். தப்பு? இத கேளுங்க, என்ன தப்புனா இதுல 3 பேருமே தப்பு பண்ணிருக்காங்கன்னு இல்ல. இல்ல சார் நான் தப்பு நான் பண்ணதே இருங்க. அதையே நான் வரல சார். ஏன் வர மாட்டீங்க? என்ன இன்வால்வ்மென்ட்னு கேக்குறேன். டான்ஜென்ட் கோல்ல இருக்கிற யார் இன்வால்வ்மென்ட், அமைச்சர்களோ யார் ஹையர் இன்வால்வ்மென்ட், அபிஷியல்ஸோ யார் இப்ப இன்வால்வ்மென்ட் நீங்க யாரை கேப்பீங்க? லஞ்சம் ஏன் வாங்குனீங்கன்னு கேப்பீங்களா, லஞ்சம் ஏன் கொடுத்தன்னு கேப்பீங்களா? முதல்ல ரெண்டுமே கேட்பேன். ஃபர்ஸ்ட் எப்படி கேப்பீங்க? ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கேட்பேன். உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க கேப்பீங்க. லஞ்சம் ஏன் வாங்குன, நீ கொடுத்ததால இவ்வளவு பிரச்சனை நீ கேட்பேன். விளக்கம் கொடு. யாரு இருங்க, நீங்க முதல்ல விளக்கம் கொடு. உன்னுடைய விளக்கம் என்ன இருக்குன்னு நாங்க பாக்குறோம். கேள்வி உங்களுக்கு ஏன் சார் புரியல. மடை மாத்துறீங்க? நான் மடமாத்தல. மடை மாத்துறீங்க. நான் பாருங்க, உங்களுடைய அறிக்கையை நீங்க படிக்கல இன்னும். ஐயாவுடைய அறிக்கை, ரைட் சார். ஐயாவுடைய அறிக்கையை தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா சார், உங்களுக்கு இந்த சந்தேகம் ஓகே சார். இத கேளுங்க, கேள்வி இத கேளுங்க. கேள்வியை மூத்த முடிச்சறேன். ஊடகவியலாளர் யாருமே ஐயாவுடைய Right, கேள்விகளுமே சந்தேகப்படல. ரைட் சார். யார் எல்லாம் எங்க சந்தேகப்படுறாங்கன்னா, விளக்கமா சொல்லிடுங்க சார். ஆ. இன்னும் நான் கேள்வியை எழுப்பிடுறேன். நீங்க விளக்கமா தமிழ்நாடு சொல்ல எங்க அரசு- விடுறீங்க? நீங்க தான் உடனே கேள்வியை என்ன உங்க கேட்க விட சார்பா மாட்டீங்களே. உங்க சார்பா தான் பேசணும்னு நினைக்கிறீங்க. இல்ல சார், கேள்வி கேட்க விட மாட்டேன். தமிழ்நாடு அரசினுடைய ஒரு நிறுவனத்துக்கு லஞ்சம் கொடுத்து மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக 3வது மனுஷனா ஒரு முதலாளி லஞ்சம் கொடுத்திருக்காருன்றது சார்ஜ். இல்ல, இத அமெரிக்கால ஒரு இருங்க. நீதிமன்றத்துல சொல்றாங்க. சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் வந்து சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்களா? யார் ப்ரொடியூஸ் பண்றா? அந்த கார்ப்பரேஷன் யாரோடது? நான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு ஒண்ணு சார், சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன். இந்த நான் பதில் உங்கள்ட்ட என்ன? இப்பயா சொல்றேன், அது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா யாரோடதுன்னு நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஆமா சார். திருப்பி யாரோடதுன்னு இல்ல கேக்குறீங்க. சார், நான் நான் சிம்பிள் என்னோட கேக்குறது கேள்வி சோலார் கேள்வியை எனர்ஜி மட்டும் ஒரே ஒரு தடவை முடிச்சிடுறேன் நான் சார். திருப்பி நான் தெளிவா சொல்லும்போது இல்ல சார். நாங்க கரெக்டா சொல்லிடுவோமோன்னு உங்களுக்கு ஏன் பதட்டமா இருக்கு? அதை ஏன் நான் கரெக்டா கேள்வி தான் சொல்றேன். அதையும் நீங்க பதட்டத்துல நீங்க இல்ல நீங்க ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு கேள்வி கேக்குறீங்க சொல்லும்போது நான் சொல்லி கேள்வி முடிச்சிடுறேன். முடிக்கல சார். எது முடிச்சிட்டீங்க. கேள்வினா நீங்க தான் யாரோட இந்த மூணுல ஒருத்தரை மட்டுமே கேள்வி நான் கேக்குறீங்க, ரெண்டு பேரை கேள்வி நான் கேட்கல. சொல்லிட்டேன். ரைட். நான் திருப்பியும் சொல்லிட்டேன். நீங்க திருப்பி இந்த டிபேட்டை எப்படி தெரியுமா போதும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நான் விளக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்டா பரவாயில்ல. நான் ஏதாவது சொல்லும் போதே நீங்க இடையில கேட்டு இது வந்து இந்த இருங்க என்டையர் டிபேட்டு உங்களுக்கு வந்து என்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குற மாதிரி இல்ல. நீங்க ஒரு ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க. இல்ல நான் சார், இல்ல இருங்க ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபெண்ட் பண்ணணும். இது நீ யாரை வேணா போய் கேளுங்க, கிளியரா தெரியும். இல்லனா நான் சொல்றத ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் இருங்க. சார். ஆமா சார். நான் இருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க டிஃபெண்ட் என்ன பண்ணணும். பண்ணணும்? ஊடகம் இந்தியன் கவர்மெண்ட் டிஃபெண்ட் ஊடகம் பண்ணணும். யார் ஏன்னா பக்கம் எங்கேயோ நடக்கிற ஒரு இல்ல. வழக்குக்காக நான் இல்ல. இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் விட்டு கொடுக்க ஒரே முடியாது. நிமிஷம் இருங்க. விட்டு கொடுக்கறதுக்கு சொல்ல, தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துங்கன்னு தான் நானும் சொல்றேன். ஒருவேளை இங்க காப்பாத்துறீங்கன்னா உங்க கூட்டணியில சொல்லி எப்படி? மத்தியில காப்பாத்துங்கன்ற. இல்ல அவ்வளோ இந்தியாவையும் தமிழ்நாட்டும் பாதுகாக்கிற அளவுக்குனால தான் இந்த கேள்வி கேக்குறீங்க. சார் லாஜிக் கேக்குறேன் சார். இல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். 3 இடத்துல அட நீங்க சொன்ன இல்ல இப்ப அமெரிக்க சொன்னதை திருப்பி நீதிமன்றத்துல போய் சொன்னீங்கன்னு சொல்லிருக்கலாம் சார். நீங்க திருப்பி சிம்பிள் சார். அதாவது எங்கேயோ நடக்கிற ஊழல்னால இந்தியாவும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்ட கூடாதுன்ற ஆமா சார். அக்கறையில தான் கேக்குறீங்க. ஆமா சார். அதனால உங்களுக்கு எதுவும் வேற எதுவுமே இத இல்ல, நீங்க உள்நோக்கம்லாம் எதுவும் இல்ல. இதுல உள்நோக்கத்தோட அரசியல்ல நீங்க செஞ்சிராதீங்களோ, சரி. செய்றீங்களோன்னு கேக்குறேன். இல்ல நான் கேக்குறேன், அத்தாரிட்டி இருக்கிறவங்கள கேள்வி கேட்பீங்களா இல்ல அத்தாரிட்டியில் இல்லாதவங்க வந்து அத்தாரிட்டியில இருக்கிறவங்களையும் ஒரு பகுதி மட்டும் கேள்வி கேட்கணும்னு சொல்லக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் 3 பேரையும் தானே கேட்கணும். கேட்கணும். நீங்க கேளுங்க, முதல்ல பார்ட்டா கேட்கணும். நீங்க மொத்தமா இல்ல, முதல்ல என்ன 2-3 நாள் ஆயிடுச்சு, பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. மத்திய அரசை கேட்டுருவோம். ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க விளக்கம் கொடுக்கலன்றதுக்கான விஷயங்கள் தெரியணும், என்னன்றது நம்ம கேட்கணும்ல. நீங்க ரகசியமா வீட்டுல ஒருத்தரை சந்திக்கிறது மிகப்பெரிய அவமானமா இல்லையா? சரிங்க சார். சார் அது வெளிப்படை, அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறீங்களே. ஒருவேளை நீங்க வந்து இந்த போட்டோ வெளியே வந்துட்டா நீங்களாம் அரசியல் பண்ணிடுவீங்கன்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க. அதெல்லாம் இல்ல கேளுங்க, அதெல்லாம் பார்த்த உடனே மக்கள் எல்லாம் பயங்கர இருங்க இதை கேளுங்க. நாம சொல்றத ஒரு லாஜிக்கா சொல்லணும். இது கேளுங்க, தெலுங்கானா முதலமைச்சர் சந்திச்சதே நம்ம விமர்சிச்சோமா இல்லையா? பண்ணலாம். நீங்க அதானி எதிர்த்துக்கிட்டே எப்படி போய் உங்க முதலமைச்சர் சந்திக்கிறாரு அப்படின்னு கேட்டமா இல்லையா? மேக்ஸிமம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க வந்து போய் முட்டு கொடுக்க வேணாம். அட் த மேக்ஸிமம் என்ன பிரச்சனை சொல்றாங்க, இதுல என்ன நியாயம் இருக்கு, இதனால தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, நீங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, இந்திய தொழிலதிபர் எப்படி பாதிக்கப்படுறாரு, இப்போதைக்கு அந்த அக்கறை எல்லாம் எனக்கு அப்படித்தான் தான். எனக்கு முதல்ல தமிழக மக்கள், நாங்க மருத்துவர் ஐயா கொடுத்தது என்னன்னா, தமிழக மக்கள் கரண்ட் பில் நிறைய கட்டுறாங்க, நீங்க பண்றதுனால இன்னும் அதிக கரண்ட் பில் கட்டுற தேவை வரும். இந்த டான்ஜெட்கோ ஏற்கனவே கடன்ல இருக்கும்போது நீங்க லஞ்சம் வாங்கிட்டு இன்னும் அதிக அளவுல பவர் கொடுத்து காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த பர்டன்லாம் யார் மேல மக்கள் தலையில தான் போகும். அதுக்கு தான் நீங்க விளக்கம் கொடுங்கன்னு கேட்டது. வெரி சிம்பிள் क्वेश्चन. இந்த சிம்பிள் क्वेश्चनக்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கணும். இல்ல மத்திய அரசு கொடுத்தது அது சம்பந்தமா என்னன்றத நீங்க ஃபர்ஸ்ட் இத பேசிடுவோம். நீங்க நீங்க எனக்கு புரியல. நீங்க ஊடகங்கள்லாம் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் உருப்படணும், அவங்க எல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா? இந்திய மக்கள் எல்லாம் உருப்படணும். ஏன் நீங்க உடனே திடீர்னு உங்களோட இந்திய பாசம் எனக்கு என்னன்னு தெரியாது? தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளரோட இந்திய பாசங்கள் எல்லாத்தையும் சொல்ல, சில பேரோட இந்திய பாசங்கள் என்னன்னு எங்களுக்கும் தெரியும்.
தெரியாமையா இருக்கும் இங்க உட்காந்துருக்கோம். ம். சீரியஸா பேசலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து இந்திய பாசம்லாம் கொடுக்கும்போது எனக்கே வந்து முடியல என்னால. பகுதியா வைக்க serious. வேண்டாம்ன்றேன். நீங்க பகுதி எப்பன்றது சொல்றீங்க. அதானியை எதிர்க்க கூடாதோ இல்ல மோடி அவர்களை எதிர்க்க கூடாதோ கேள்வி கேட்க கூடாதுன்னு எங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம். ஏன்? நாங்க தான் Okay. முதல்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து நீட் விஷயத்துல இருந்து நீட்ல கூட யார் ஏமாத்துறா? ஆளுங்கட்சி ஏமாத்துறாங்க. நாங்க இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம், நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். ம். இந்த அளவுக்கு யார் கேட்டிருக்கா? ஆளுங்கட்சி கேட்டிருக்காங்களா? இந்த விஷயத்துல சார் ரோட்ல இறங்கி போராட வேண்டிய விளக்கம் கொடுக்கல, ஓகே, விளக்கம் கொடுங்க, இல்ல கோர்ட்டுக்கு போறது, இல்ல அடுத்த கட்டமா என்ன செயல்படலாம், இதுக்கு விசாரணை அமைக்க சொல்லி மத்திய அரசு நெருக்கடி கொடுக்கலாம், அந்த பாதைக்கு போகாம சாலையில இறங்கி போராடுற அதாங்க போக்கு. சிம்பிளாங்க. ஒரு ஊடகம் கேள்வி கேட்டு மதிக்காத முதலமைச்சரை திருப்பி நீங்க கண்டுக்காம இருக்கலாம் ஊடகங்கள். நாங்க வன்முறையில இறங்குறது அதுக்காக நீங்க உடனே அதான் இல்ல சொல்றேன். சார். பஸ் கண்ணாடி உடைச்ச செய்தி வந்துச்சு இல்ல, பார்த்தோம்ல. நீங்க அதான் அது உண்மையா? இதனால தான் நடந்ததா? நீங்க ஏதாவது ஆள் வச்சு விசாரிச்சீங்களா? பார்த்தீங்களா? சும்மா வந்து மக்களுக்காக பேசுறவங்கள ஒரு வன்முறையாக சித்தரிப்பது, அவர்கள் மீது உள்நோக்கம் கற்பிப்பது, அவர்களுக்கு அரசியல் செய்யறதான் நோக்கம், அவங்க மக்களுக்காக பேசலன்னு இந்த சித்தரிக்கிறத இல்ல சார், நீங்க நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க இடையில பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளீஸ். இது ஆரம்பத்துல இருந்து இதுதான் போகுது. நீங்க மட்டும் இல்ல, பல இன்டர்வியூ நம்ம பேசியிருக்கோம். பல இன்டர்வியூ நீங்க ம். எதுலையுமே கம்ப்ளீட் பண்ண விடுறது இல்ல. நான் ஒன்று சொல்லுங்க, ஏன் நான் போராடி பேச வேண்டியது இருக்குன்னா, ம். நீங்க கேள்வி கேட்பவர்கள் மீது, மக்களுக்காக நிற்பவர்கள் மீது தொடர்ந்து இந்த மாதிரி சாயம் பூசினீங்கன்னா, ஊடகத்தை இந்த மாதிரியான மனநிலை உள்ள ஊடகங்கள் மக்களுக்கு இன்னும் பெரிய துரோகம் தான் பண்றீங்க. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, எங்களால தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாது, மன்னிப்பு கேட்டுருங்கன்றாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் உடனே ரோட்ல இறங்கி போராடுறாங்க, பஸ் கண்ணாடி உடைக்கப்பட்டதா செய்தி வருது. அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க தான் தூண்டி சேகர் விடுறீங்களா பாபு. அப்படிங்கிற கேள்வி வந்துருது. சேகர் பாபுன்னு ஒருத்தர் அமைச்சர் இருக்கார் தெரியுமா? ம். அவர் சீமான் வந்து கலைஞர் சிலையை அடிச்சு உடைப்போன்னாரு. ம். சொன்னாரா இல்லையா? அடுத்து ஏதாவது பண்ணீங்க? இருக்காது. ஒரு நிமிஷம் இருங்க. லெனின் நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க திருப்பி பேசுனீங்கன்னா கேள்வி கேட்டீங்க சார். நான் பேசி சொன்னாரா நான் இல்லையான்றீங்க. கம்ப்ளீட் பண்றேன். சொன்னாரா நான் இல்லையா? क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க இடையில இது மிக மிக அதான் இல்ல சொல்றேன். சார், question கேட்டீங்கன்னா நான் பதில் நான் சொல்லி கேட்கல. தான் ஆகணும். நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கேன். நான் சார், கேட்கணும் கேட்பேன். பாத்தீங்கன்னா என்ன நான் அர்த்தம்? கேள்வியே கேட்பேனா அதுக்கு அப்புறம் சொல்லுவேன். அந்த இடத்துல என்ன சொன்னாரு? எங்களுக்கும் கை இருக்குது, நாங்களும் என்ன வேணா பண்ணுவோம். அப்ப அவரை பார்த்து எந்த முதுகெலும்பு உள்ள ஊடகங்கள் கேள்வி கேட்டீங்க? எந்த திராணி உள்ள ஊடகங்கள் கேள்வி கேட்டீங்க? சேகர் பாபு பார்த்து பயந்து நடுங்குறீங்க, அஞ்சுறீங்க, கூனி குறுகுறீங்க. புரியுதா? நீங்க வந்து சேகர் எங்களை பாபு- கேள்வி கேட்க கூடாது. சேகர் பாபு ஒருத்தரை போன்ல மிரட்டுறாரு, உன்னை தூக்குறேன்னு. சேகர் பாபு எங்களுக்கு கை என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு வெட்டிடுவேன்ற ரேஞ்சுக்கு பேசுறாரு. அதை எதிர்த்து நான் உடனே கேட்கிறேன், அதை எதிர்த்து கேள்வி கேட்ட மானம் உள்ள ஒரே ஒரு தமிழ்நாட்டு ஊடகவியலாளர் ஒரே ஒரு ஊடகத்தை சொல்லுங்க பார்ப்போம். அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எங்க வன்முறை நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க. இல்ல சார், நான் கேள்வி அவங்க கேட்டேன். பேசுனதுல என்ன ஒரே வன்முறை ஒரு நடந்துச்சு? ஒரே ஒரு அவங்க நீங்க பேசுனதுல இந்த என்ன கேள்வி வன்முறை ஒரே நிமிஷம் நடந்துச்சு? இருங்க. நான் சார், கேட்டேன். நீங்க ஒரு அமைச்சரை நான் சார்ஜ் கேட்டேன். பண்றீங்கல்ல? நான் கேள்வி கேட்டேன்ல, ஆ. பதில் சொல்லிட்டு அடுத்து நகருங்கன்றேன். நான் பதில் நான் சொல்றேன். கேட்டேன், ஒரே ஒரு ஊடகவியலாளர் ம். மானமுள்ள ம். நெஞ்செலும்புள்ள யார் கேட்டீங்க? முதுகெலும்பு. யார் கேட்டீங்க? அவர் கேட்டீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் இல்ல பதில் சார், இல்லன்னா விளைவுகள் என்னன்னு பார்க்கணும்ல சார். நீங்க பேசுனதுல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்ல. ஏன் நடக்கலையா? சேகர் பாபு பேசுனதுல ஒண்ணுமே என்ன வன்முறை பேசுனது நடந்துச்சு? ரைட்டா இல்லையா? அன்புமணி பேசுனதுக்கு அப்புறம் ரோட்ல போராட்டம் கேளுங்க. நடந்துச்சா இல்லையா? பேசுனது- பஸ் மறியல் நடந்துச்சா இல்லையா? கண்ணாடி உடைக்கப்பட்டுச்சா இல்லையா? பேசுனது நீங்க வந்து நீங்களா இல்ல நினைச்சு சார், பேசுறீங்க. இல்ல நம்ம சார், சொல்லுங்க. நீங்க இப்படி சூழலை இதை புரிஞ்சுக்கங்களேன். கேளுங்களேன். அப்ப சேகர் பாபு அப்படி பேசலாம், தூக்குன்றத பேசலாம், பேசக்கூடாது. கையை ஓட்டு- அவர் பேசக்கூடாது, நம்ம பேசலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. அவர் பேசக்கூடாது, அவரை நம்ம பேசலாமா? கேட்டீங்கன்னா நம்ம அவரை கேட்டீங்கன்னா எங்களை கேளுங்க. அவரை கேட்க திராணி இல்லாதவங்க, அவரை கே- கேட்க திராணி இல்லாதவர்கள், சார். அவரை கேட்க வக்கு இல்லாதவர்கள், நீங்க வந்து போய் அடிமையா போய் படுத்துங்க. நாங்க இருக்கணும் அவசியம் கிடையாது. அவர் நீங்க பேசுனதோட அடிமையா விளைவு போய்- என்ன? நீங்க நீங்க பேசுனதோட அடிமையா விளைவு என்ன? நீங்க- அவர் நீங்க பேசுனதோட பாருங்க, விளைவு உங்களோட என்ன? இப்ப இந்த கேள்விக்கு இந்த மக்கள் பார்க்கறவங்க முடிவு செஞ்சுப்பாங்க. முடிவு செய்யணும். நீங்க இருங்க. ஒரு யார் ஒரு அமைச்சர் தூண்டிவிட்டாங்கன்னு பார்க்கணும் ஒரு அமைச்சர் வன்முறையை தூண்டும் போது பேசுறாரு, போன்ல பேசுறது உலகம் ஃபுல்லா எல்லாரும் கேக்குறான். அதுக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வரல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதட்டம் வரல. சார், ரிப்ளை பண்றாரு. எதுக்காக? அமைச்சர் ரிப்ளை பண்றாரு. இத கேளுங்க. நான் அடிப்பேன்னு சொல்லும்போது நாங்க சும்மா இருப்போமான்றாரு. இங்க முதலமைச்சர் நாமளே இத கேளுங்க. முதலமைச்சர் ஆணவத்தோடு பேசினா இப்படிதான் நடக்கும். முதலமைச்சர் ஆணவத்தோடு பேசினா உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்குலாம் அதெல்லாம் என்ன சார் அதுல இத என்ன கேளுங்க. ஆணவம்? உங்க ஒரு ஊடகவியலாளரா உண்மையாலுமே மக்களுக்காக இருந்து பதிலுக்கு திமுக காரங்க என்ன கேக்குறாங்கன்னா, இத கேளுங்க. ராமதாஸ் முதல்வரை என்ன சொன்னாரு, எப்படி சொன்னாரு? நான் போய் அவர்கிட்ட நிக்கிறதா, எனக்கு ஆமா. வெக்கமா இருக்குன்னு சொன்னார்ல. அப்படி ஒரு முதலமைச்சரை டீல் பண்ணலாமா, பேசலாமா? ஏன் பேசலாம்? முதலமைச்சர் பேசுனது தப்புன்னா அவர் பேசுனது எவ்வளவு பெரிய தப்புன்னு எதிர்க்கட்சியா கேக்குறாங்கல்ல. இருந்தாருல ஸ்டாலின், அப்ப என்னெல்லாம் பேசியிருக்காரு? ஸ்டாலின் என்னெல்லாம் பேசியிருக்காரு? இதே ஸ்டாலின் செந்தில் பாலாஜி என்னெல்லாம் பேசினாரு? இதே ஸ்டாலின் என்ன செந்தில் பாலாஜி ஒவ்வொரு கட்சிக்கும் நம்ம இப்படி முதல்ல ஏங்க
முதல்ல நீங்க அன்புமணி ராமதாஸ் முன்பு நீங்க கூட்டணியில ஸ்டாலின் என்ன சொன்னாரு? பேச எடப்பாடி ஒண்ணும் என்ன வேணாம். சொன்னாரு? ஸ்டாலின் எடப்பாடி என்ன ஒண்ணுமே சொன்னாரு? வேணாம். கூட்டணிக்கு வந்து ஒரு என்ன 4 சொன்னாரு? வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்னென்ன பேசினாரு வீடியோ எல்லாம் ஆமா இருக்கு. சார், போய் எல்லா பாருங்க. கட்சி தலைவருக்கு எடுக்கலாம். அப்புறம் என்ன நீங்க உங்களுக்கு ஸ்டாலினை கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. சார் எல்லா ஸ்டாலினை கேளுங்க, சேகர் பாபுவை கேளுங்க, அமைச்சரை கேளுங்க. உங்களை ஆர்எஸ் மீடியா சார் அன்புமணி 4 வருஷத்துக்கு ஒரே முன்னாடி நிமிஷம் பேசினாரு, இப்ப என்ன இருங்க. பேசுறாரு? ஒரே நிமிஷம் இருங்க. ராமதாஸ் என்ன உங்களுக்கு பேசினாரு, இப்ப புரியலையா? பேசினாரு. நீங்க ஒவ்வொரு எல்லாரும் கட்சியும் கேக்குறீங்களா? சொல்லலாம் சார். நீங்க ஸ்டாலினை கேட்க தைரியம் இருந்தவங்க எங்களை கேளுங்க, தைரியம் இல்லாதவங்க உட்கார்ந்துருங்க, அவ்வளவுதான். அவங்கள்ட்ட கேட்க மாட்டோம், எங்களை மட்டும் கேட்கறவங்களா உங்களுக்கு உங்களோட நிலை என்ன நாங்க ஊடகத்துல காமிக்கிற வெளியில எல்லாரையும் தான் சார் கேக்குறோம். யார் எதிரில அமர்ந்திருந்தாலும் கேக்குறோம். நாங்க தெளிவா யார் சொல்றோம். எதிரில அமர்ந்திருந்தாலும் கேக்குறோம். நீங்க எங்க உங்க எதிர வந்து உட்கார சொல்லுங்க டிஎம்கேவை, கேட்டுங்க பாப்போம், வந்துருவாங்களா? பதில் சொல்லிடுவாங்களா? அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அவங்க கொடுக்குறாங்க. உங்களை மதிச்சு வந்து பேசிட்டு இருக்கவங்கள இஷ்டத்துக்கு பேசுவீங்க. இல்ல சார், உங்களை மதிச்சு ஊடகம் இருங்க. நீங்களாம் ஒரு ஊடகம், நீங்களாம் ஒரு கேள்விகள் ஏதாவது தப்பான கேள்வியா சார்? ஆமா, என்ன தப்பான என்ன கேள்வி? நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களே. நான் நீங்க போய் கேள்வி கேக்குற இடத்துல பதில் சொல்ல மாட்டீங்க. அமைச்சருக்கு முட்டு கொடுக்குறீங்க, முதலமைச்சருக்கு முட்டு கொடுக்குறீங்க, அரசுக்கு முட்டு கொடுக்குறீங்க. நீங்க சார்ஜ் பண்ணது ஊடகங்கள் சார்பில் இப்ப நான் கேட்க வேண்டியிருந்துச்சு. என்ன கேட்டீங்க? அமைச்சர் பதிலே சொல்லல. தூண்டினாரா, அமைச்சர் பதில் சொன்னாரா? அப்ப முதலமைச்சர் தூண்டினாருன்றேன், அதுக்கு முட்டு கொடுக்குறீங்க. முதலமைச்சர் பேசுனது தப்புன்னா, இல்ல அவரை முன்னாடி ராமதாஸ் அவர்கள் எப்படி பேசினாரு? முதலமைச்சர் தூண்டலாம் இல்லைங்க. தூண்டலாம் இல்ல. முதலமைச்சர் இப்ப ஆணவத்துல பேசுறாருன்னு சொன்னீங்க. அதுல என்ன ஆணவம் இருக்கு கேக்குறேன். நான் பதில் சொல்ல தேவையில்ல, நீங்க இஷ்டத்துக்கு அறிக்கை கொடுப்பீங்க. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலின் என்ன சொன்னாரு, அந்த அடிப்படையில் இருந்தா அவர் பேசுனது கரெக்டா? கலைஞர் வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்க்கட்சியா முரசொலியில டெய்லி அறிக்கை வரும். என்ன வேலை வெட்டி இல்லாம எழுதுனாங்களா? டெய்லி வேலை வெட்டி இல்லாம முரசொலியில அறிக்கை போட்டிருந்தாங்களா? செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா கலைஞர் எழுதின ஃபேஸ்புக் போஸ்ட் இன்ன வரைக்கும் இருக்கு. வேலை வெட்டி இல்லாம எழுதினாரா கலைஞர்? வேலை வெட்டி இல்லாம வீல் சேர்ல உட்காந்துட்டு கலைஞர் வந்து அரசியல் பண்ணாரு, வேலை வெட்டி இல்லாம பண்ணிட்டு உட்கார்ந்தாரு எதிர்க்கட்சியா? அப்ப நீங்க முதலமைச்சர் இஷ்டம், அப்ப நீங்க தான் சொல்றீங்க முதலமைச்சர் என்ன ஆணவமா பேசினாரு அப்படின்றீங்களே. இததான் நீங்க முட்டு கொடுக்காதீங்க. முதலமைச்சரை என்ன எனக்கு போய் அவர்கிட்ட நிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்றது கேக்குறேன்ல. அதுக்கு பதிலுக்கு எடப்பாடி அவர்கள சிஎம்மா இருக்கும்போது, இவர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது இவர் என்ன பேசினாரு? செந்தில் பாலாஜி இவர் என்ன பேசினாரு? அன்புமணியே எடப்பாடி என்ன பேசினார்? ஃபர்ஸ்ட் இல்ல சார், உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு புரியல. நான் வந்து உங்கள்ட்ட நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாயிண்டடா கேக்குறீங்க. அப்ப கேட்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு விஷயத்தை பேசும்போது முதலமைச்சருக்காக முட்டு கொடுக்குறீங்க சார். முட்டு நானே ஓபன் சார்ஜ் மீடியால சொல்றேன். முட்டு நீங்க கொடுக்கல நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொல்றீங்க நீங்க எதிரல உட்கார்ந்தவே ஆணவமே இல்லன்றீங்களே அவர் பேசல. அவர் பேசல ஆணவமே இல்லன்றீங்களே. ஒரு இளைஞன் அதுவும் ஒரு ஊடகவியலாளரா வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு யார் கேட்டாலும் பதில் சொல்லணும்னு சொல்லணும். தவறான கேள்வியா இருந்தா நீங்க கேட்கலாம், நீங்க தொந்தரவு பண்றீங்கன்னு. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கரண்ட் பில்ல பாதிக்கப்படக்கூடிய விஷயம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மானம் கப்பல் ஏறும். அதுல ஏன் நம்ம ஒரு பகுதி மட்டும் இந்த சார்ஜ் தான் எதிரில இருந்து வருது. எப்ப தெரியுமா அத நான் உங்கள்ட்ட கேட்கணுமா? நான் உங்கள்ட்ட பதில் சொல்லலாம். ஆமா இவர் பண்ண தப்பு, அது சரியா பண்ணிருக்கணும். நீங்க அதுல ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னு பாமக ஸ்டாண்ட் வேணாம், ஜனநாயக ஸ்டாண்ட்ல ஒரு ஜனநாயகத்தின் பொறுப்பு யாரோட பொறுப்பு? ஊடகத்தோட பொறுப்பு. நீங்க அதுல முடிவு எடுக்கணும். அதே ஜனநாயகத்துல இந்தியா கூட்டணி முதல்ல இதுக்கு ஒபினியன் எடுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியோட சார்ஜ் கேக்குறாங்க. உங்களுக்கு அப்ப அதையும் கேட்கணுமா இல்லையா? நான் சொல்றத கேளுங்க. முதல்ல இதுக்கு ஆமா அவர் தப்பு பண்ணிருக்காரு, முதலமைச்சர் தவறு பண்ணிட்டாரு, அவர் ஆணவத்தோட பேசிட்டு போயிட்டாரு, நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இல்ல தவறு ஜனநாயகத்துக்கு விரோதமா நடந்துட்டாருன்னு எடுத்துக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பகுதியா ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா முதல்வர் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு சொல்றாங்க. ஏன் மத்ததுக்கெல்லாம் எழுதுறாங்கல்ல? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் போக்குவரத்து துறையில் சுட்டிக்காட்டிய சில விமர்சனங்களுக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கை வருது இல்ல? ஏன் இதுக்கு வரல? முதலமைச்சர் கொடுக்கல. புரியுது இல்ல? ஏன்னு நினைக்கிறீங்க? அது கூட உங்களுக்கு புரியல இல்ல? ஏன் அது புரியல? சொல்றீங்க இல்ல, ஒவ்வொரு துறை சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் வந்து முதலமைச்சர் தரப்புல பதில் எது சொன்னாலும் மாட்டிப்பாங்க. அதனாலதான் வரல. பதில் என்ன சொன்னாலும் மாட்டிப்பாங்க. அப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? மாநில அரசு பதில் சொல்லாது, நாங்க இப்ப பதில் சொல்ல வைக்கிறோம். எப்படி? வெயிட் பண்ணி பாருங்க, பதில் சொல்லுவாங்க பாருங்க. கோர்ட்ல வந்து பதில் சொல்லுவாங்க. தமிழக அரசு சார்பா இப்ப அஃபிடவிட் சப்மிட் பண்ணுவாங்க. அப்ப பாருங்க கோர்ட்டுக்கு அப்ப போறீங்க. பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல எப்படி வருதுன்னு. நீங்க நான் எப்பயுமே நல்லா நினைச்சுங்க, ஒரு ஊடகத்துறையால நீங்க கேக்குறீங்க, எப்ப தெரியுமா நான் உங்களுக்கு பதில் சொல்றது கட்டுப்பட்டு நான் பதில் சொல்ல முடியும்? ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். ஆமா இந்த விஷயத்துல முதலமைச்சர் நீங்க அது கூட ஆமான்னு கூட சொல்ல வேணாம். அப்ப கூட என்ன ஆயிடும், ஐயோ நம்ம வந்து பாமக சார்பா பேசிடுவோம் பயம் வந்துடும் எல்லாம் நினைச்சிருவாங்க. அது கூட வேணாம். நீங்க கேட்கும் போது ஆமா இதுல ஒரு ஜனநாயக முறையா அவர் வந்து பதில் சொல்லியிருக்கலாம், இல்ல கேட்கிற கேள்வியை சிறுமைப்படுத்தாமலே போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க அது ஒப்புதல் கொடுத்திருந்தீங்கன்னா
அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் உள்நோக்கம் இல்லாம Correct, correct, உள்நோக்கம் கற்பிக்குவாங்க நான் பதில் சொல்லலாம். ரைட். அது நீங்க ஒத்துக்காம நீங்க கேள்வி இல்ல sir. கேட்கும்போது இருங்க அந்த விஷயத்துக்கு உங்க முன்னாடி உள்நோக்கம் இதை கேளுங்க. உங்களோட உள்நோக்கம் உங்களோட ஒவ்வொரு கேள்விக்கும் பிள்ளாட உள்நோக்கம் கற்பிச்சு எதுக்கு அப்படின்றத ஆனா முடிவு பண்ணி yes. நான் பதில் சொல்ல முடியும். ஆனா விஷயமே இந்த இடத்துல ஸ்டாலின் ஏன் அப்படி நடந்துகிட்டாரு, அப்ப பின்னாடி அந்த அறிக்கை என்ன, அந்த அறிக்கையை வெளியிடும் போது ஏன் தமிழ்நாடு அரசை மட்டும் ஸ்டாலின் மட்டும் கேள்வி கேட்கணும், 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, மத்திய அரசு கேள்வி கேட்கலாமே, தமிழ்நாட்டுல மோடியையும் கேள்வி கேட்கலாமேன்ற இடத்துல எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அத நான் உங்கள்ட்ட எடுத்த கேக்குறேன். உடனே ஒரு மாநில அரசு ஏன் அப்ப சிபிஐ கேக்குறோம்ல சிலதுக்குலாம், ஏன் சிபிஐ கேக்குறோம்? மாநில அரசு சரியா செயல்படல, மாநில போலீஸ் செயல்பட விட்டுட்டு சரியா செயல்படல, அப்புறம் தான் கேட்பாங்க. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே சிபிஐக்கு போகணும்னு கேட்க அடுத்து மத்திய அரசு கேள்வி நீங்க முதல்ல இருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் கேட்பேன். நீங்க கள்ளக்குறிச்சி மேட்டர்ல நாங்க சிபிஐ நேரடியா வேணும்னு எப்ப கேட்டோம்னா அதற்கு முந்தின ஆண்டு செங்கல்பட்டுலையும் மரக்காணத்துலையும் இவங்க தவற விட்டுட்டாங்க, பாடம் கற்கல இவங்க, இப்ப பொய் சொல்லுவாங்க, இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் சரியா இருக்காது, ஏமாத்த பார்ப்பாங்க, இது நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது, நாங்க சிபிஐ கேட்கிறோம். முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, மாநில உரிமையை நாம எடுத்த உடனே தாரை வார்க்க முடியாது. நீங்க இதை மாநில அரசு நீங்க சாதாரண விட்டுருங்க, பாமக விட்டுருங்க, ஒரு சாதாரண கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சவங்களா யோசிச்சு பாருங்க. எடுத்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனத்தின் மீது ஒரு அமைச்சர் மீது எடுத்த உடனே குற்றச்சாட்டு வருது, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற கோர்ட் மேல வருது. அந்த இடத்துல தான் முதல்ல இருங்க, முதல்ல உங்களுடைய விளக்கத்தை கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற விளக்கத்தை ஏத்துக்காம இருந்தா இது மாநிலத்தில் இல்ல மத்திய அரசே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்தா கூட பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு துணையா நிற்கும். இது இப்ப இல்ல, எப்பயுமே அப்படிதான் இருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. நாங்க ஏதோ எந்த இடத்துல ஊழலுக்கு நாங்க ஆதரவா இருந்திருக்கோம், எந்த இடத்துல நாங்க எதிர்க்கட்சியா இருந்து மாநில மத்திய அரசுக்கு நாங்க எதிர்க்காம இருந்திருக்கோம்? எங்களை விட மொழி திணிப்புல இந்தி மொழி திணிப்புல அதிகமா போராடினது யாரு? திமுக போராடுதா? திமுக அதிகாரத்துல இருந்தே வழக்காடு மன்றம் மொழி ஆக்க முடியல, ஆட்சி மொழி ஆக்க முடியல. 1949 உங்க தேர்தல் அறிக்கையில் எழுதிட்டு உட்காந்துருக்கீங்க. நீட் விஷயத்துல எங்கள்கிட்ட மந்திரம் இருக்கு, மாயம் இருக்கு அப்படின்னாரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர். ஊடகங்கள் நான் என்ன சொல்றது, ஊடகங்கள் மேல எல்லாரும் மாதிரி இல்லை, உங்களால ஒரு அடிப்படையான முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு ஜனநாயக முறையான அணுகுமுறை இல்லைன்னு கூட அல்லது வேணும்னு கூட உங்களால ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியலன்னா தமிழ்நாட்டின் ஊடகத்தின் நிலையை பார்த்து வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். இந்திய ஊடகத்தின் நிலையை பார்த்தே நான் முதல்ல தமிழ்நாடு இந்திய ஊடகங்கள் நான் சொல்றேன், இந்திய ஊடகங்களுக்கு அப்புறம் பேசுவோம். தமிழ்நாடு ஊடகங்களை பத்தி நான் தமிழ்நாடு கட்சிங்க, நான் இருங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். நாடாளுமன்றத்துக்கு ஒரே நிமிஷம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க அதுக்குள்ள உங்களுக்கு இல்ல சார், நீங்க இப்ப வைக்கிறது சார்ஜ், அப்ப நான் உங்க கூட்டணியினுடைய தலைவரை பத்தி கேட்பேன். உங்க கூட்டணியின் தலைவர் எத்தனை பிரஸ் மீட் வச்சாரு? நான் சொல்லி முடிச்ச உடனே கூட்டணியின் தலைவர் இந்த விவகாரத்துக்கு ஊடகங்களை நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்க ஊடகங்களை சார்ஜ் வைக்கும்போது அதை அனுமதிக்க முடியாது சார். நீங்க அனுமதிக்கவே முடியாது. நீங்க அனுமதிக்கலன்னா கூட நான் என் கருத்தை சொல்லி தான் அது இல்ல. ஆனா நான் பேசி முடிச்ச உடனே நீங்க எதிர்ப்பா பண்ணுங்க. இல்ல சார், நீங்க எதிர் கேள்வி கேட்கலாம். ஏன் ஸ்டாலினை கேள்வி கேட்கல அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு ஊடகங்களுக்கு அதற்கு திராணி இல்லைன்ற ஒரு சார்ஜை வைக்கிறீங்க. ஊடகங்களை சந்திக்கிற திராணி உங்க கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்கிட்ட இருக்கான்ற சார்ஜை நான் கேட்பேன். நான் சொல்லிட்டேன். நீங்க எப்ப எதுக்கு இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம்? நீங்க எந்தெந்த கேள்வி எல்லாம் முதலமைச்சரை கேட்டிருக்கீங்கன்னு நீங்க சொல்லணும். எந்தெந்த விஷயத்துக்குலாம் நாங்க எந்தெந்த விஷயத்துக்குலாம் முதலமைச்சர் இந்த அதானி விஷயத்துக்கே முதலமைச்சரை ஊடகத்தால கேள்வி கேட்க முடிஞ்சது. ராமதாஸ் ஐயாவோட அறிக்கையை வச்சே பிரதமரை கேள்வி கேட்க முடியுதா? பிரதமரை கேள்வி கூட கேட்க முடியல. பதில் வாங்கிட்டீங்களா? பிரதமரை கேள்வி கூட கேட்க முடியல. இங்க பதில் தான் வாங்க முடியல, கேள்வியாவது கேட்க முடியுது. அங்க பதில் கேள்வியே கேட்க முடியல. கேட்போம். அப்ப நீங்களே சரியாயிக்கீங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஊடகம் இருக்கு. அது நீ யார சொல்லுங்க, முதல்ல சரியாயிடுங்க. இல்ல அது யார ஊடகம் சரியா செயல்படுதா இல்லையான்றத அப்புறம் பாத்துக்கலாம்ன்ற இடத்துக்கு வர வேண்டியது. அது யார சொல்லணும்? யார்ட்ட சொல்லணும்? பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ் ஓல சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் ஒரு நிமிஷம் இருங்க. அதான் கேக்குறேன். நான் என்ன இப்ப விசிகே மாதிரி முட்டு கொடுக்க போறேனா, கம்யூனிஸ்ட் மாதிரி முட்டு கொடுக்க போறேனா, இல்ல வைகோ மாதிரி மிகப்பெரிய முட்டா கொடுக்க போறேனா? நான் கொடுக்க போறது கிடையாது. ஆனா நீங்க யாரை பார்த்து கேக்குறீங்க? யாரை பார்த்து கேக்குறீங்க? கூட்டணி தலைவர் நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? நீங்க கேட்க வேண்டிய ஆளு நீங்க போய் பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ் கூட்ட வச்சு கேளுங்க. அவங்க யாரு ஊடகங்களை இந்த சார்ஜ் வைக்கிறது இல்ல ஒரே சார். நிமிஷம் நீங்க வைக்கிறதுனால உங்க கூட்டணி சரியா செய்யறான்னு கேக்குறேன். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. நாங்க கேக்குறது நாங்க ஊடகங்களா திமுகவை கேள்வி கேட்டிருக்கோம்னு சொல்றீங்களா? நான் பாட்டாளி ஊடகம் கூட்டணி தலைவர்களை கேள்வி கூட கேட்க முடியல. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கையை நான் நேரடியா உங்களுக்கு விவாதம் இவ்வளவு கேள்வி இந்த வாழ்த்துக்கள் இதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. திமுக இருந்து யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பேசுங்க பாப்போம். அவங்க கொடுத்த விளக்கத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் கேக்குறது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதை கேட்க மாட்டீங்க. கூப்பிட்டு பேசுங்கன்றீங்க சார். அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வருது. என்ன விளக்கம் சொல்லுங்க? என்ன விளக்கம்?
சார் இந்த விஷயத்துல மாநில அரசும் மத்திய அரசும் தான் ஒப்பந்தம் போட்டிருக்கு. இதுல ஒரு தனிநபர் எங்களுக்கு ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லைன்றாங்க. சரி, அதை செய்தி அறிக்கை வெளியிடுங்க. ஏன்னா நீங்கள் அரசு இல்லை, நாங்கள் எதிர்க்கட்சி, நாங்கள் செய்தி அறிக்கை கிடையாது, நாங்கள் அறிக்கை விடுறோம். நீங்கள் அரசு செய்தி அறிக்கை விடுங்க. அதானி விட்டான்ல, அதானி என்ன பண்ண, அந்த சார்ஜ் வந்தோன்னு என்ன சொல்லிட்டான், நான் அங்கே பப்ளிக்ல ஜென்ரேட் பண்ண எந்த ஃபண்டையும் நாங்கள் இங்கே செலவு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? நல்லதோ கெட்டதோ அதானி ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு. தப்போ ரைட்டோ அவர் பண்ணிட்டாரு. தப்பே இல்லாதவங்க ஏன் ரியாக்ஷன் பண்ணணும்? தப்பே ரைட்டோ நீங்க ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா உங்க மேல சார்ஜஸ் இருக்கு. யார்கிட்ட இருந்து? ஒருவேளை இந்திய நீதிமன்றங்கள நடந்தா கூட எதிர்க்கட்சி கேக்குது இல்ல, எதிர்க்கட்சி கேக்குது இல்ல, கேட்டதுக்கு அப்புறம் நீங்க யூஎஸ்க்கு பதில் சொல்ல வேணாம், எங்களுக்கு பதில் சொல்லுங்க, மக்களுக்கு பதில் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப மக்களுக்கு பதில் சொல்லக்கூடாதா? அதான் செந்தில் பாலாஜியும் சொல்லிட்டாரு, நாங்க போட்டது மத்திய அரசோட தான். நான் தான் ஊடகவியலாளர்கிட்ட கேட்கிறேன், நீங்க செந்தில் பாலாஜி சொல்றது பாதி உண்மை. என்ன உண்மை? எஸ்சிசியையும் டிரான்சிட்க்கும் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க, அது உண்மை. ஆனா அதுக்கு லஞ்சம் வாங்கின குற்றச்சாட்டுக்கு பதில் கேளுங்கன்றேன். இல்ல சார், நானும் நீங்களும் ஒப்பந்தம் போட்டு அவர் சொல்றது புரியுதா? எனக்கு ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? அவர் சொல்றது புரியுதா? அவர் கேட்கிற போது எனக்கும் அதாவது டிரான்சிட்கோக்கும் லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டப்பட்ட அதானிக்கும் எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லைன்றாங்க. இது உங்க மேல சார்ஜே இல்லையே. ஆமா சார், சார்ஜ் அது கிடையாது. சார்ஜ் நீங்க உங்க மேல உங்களுக்கு நீங்க லஞ்சம் வாங்கினதாகவும் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக அதானி இருக்காங்கல்ல, அவர்கள் லஞ்சம் கொடுக்கப்பட்டதா சார்ஜ். அப்ப என்ன தெரியுமா அவர் சொல்லியிருக்கணும், நாங்க யாருக்கிட்டையும் கை விட்டு பெறல, நாங்க சுத்தமாவும் நியாயமாவும் நேர்மையாவும் தான் எங்க அக்ரிமெண்ட் நாங்க போட்டிருக்கோம் தானே சொல்லணும். அதை சொன்னாரா? அதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் லஞ்சம் எதுக்காக நான் கொடுப்பேன், எனக்கு கொடுக்குறீங்க, அவர்கிட்ட போயிட்டு யாரும் அதானிக்கும் உங்களுக்கும் அக்ரிமெண்ட் போட்டீங்களான்னு கேட்கல. அவர்கிட்ட போய் அது மாதிரி கேள்வி கேட்கல. அவர் அப்புறம் ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? சொல்றது கேளுங்களேன், உங்களுக்கு புரியல ஏன் கொடுக்கணும். நீங்க லாஜிக்கலா யோசிக்கிறீங்க, உங்க லாஜிக் அவ்வளவுதான். அமெரிக்கா ஆமா, என்ன பண்றது, அமெரிக்கால இருக்கிற FBI ஒருவேளை அதுல அதானிக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கணும், நீங்க ஒரே அதை விசாரிக்கணும். அதெல்லாம் இருக்கா இல்லையான்றத தமிழக அரசு விளக்கணும். தமிழக அரசு அதில் நஷ்டப்பட்டிருக்கா இல்லையான்றதை தமிழக அரசு விளக்கணும். அதில் யார் லஞ்சம் வாங்கி ஆதாயம் பெற்றாங்கிறத தமிழக அரசு விளக்கணும். அதில் யார் லஞ்சம் கொடுத்தாங்க, அதனால யாருக்கு விளக்காத பட்சத்தில் மத்திய அரசு அதை விளக்கணும். விளக்காத பட்சத்தில் தமிழக அரசு இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். சொல்லாத பட்சத்தில் எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல வேண்டி வரும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்ப நீங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு விஷயம் என்னன்னா, இதோட உங்கள்கிட்ட பல தடவை நான் சொல்லியிருக்கேன், பல தடவை பேசியிருக்கேன், என்னைக்குமே எதிர்க்கட்சிகளை நீங்க குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது என்பது என்னோட ஒப்பீனியன். எதிர்க்கட்சிகள் நியாயமான கேள்விகளை அரசை பார்த்து கேட்கும் போது அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவர்கள் ஏதோ ஒரு தவறானவர்கள், அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், அவர்கள் வன்முறையாளர்கள் மாதிரி பேசும்போது அரசு வன்முறையை பத்தி நீங்க கேட்டிருக்கீங்களா? அரசு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. கலாட்டா மீடியாவில் காவல்துறை எதிர்த்து இது ஃபேக் என்கவுண்டர் நீங்க ஒரு டிபேட் பண்ணிருக்கீங்களா? ஃபேக் என்கவுண்டர் அது கேட்டிருக்கீங்களா? ஃபேக் என்கவுண்டர் அது டவுட் வரும்ல. யாருக்கு வருது டவுட்? உங்களுக்கு டவுட்டே வரல. அப்ப அரசு செய்யறது அப்படியே நம்புறீங்க? இல்ல சார், ஃபேக் என்கவுண்டர் நீங்க ஏதாவது எதிர்க்கட்சிகள் பேசும்போது அது சம்பந்தமா டிபேட் பண்ணிருக்கீங்களா? நீங்க அரசு சொல்லுங்க, ஃபேக் என்கவுண்டர் அத டிபேட் பண்ணுவோம். அரசு நீங்க அது ஃபேக் என்கவுண்டர் நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைங்க, நாம டிபேட் பண்ணுவோம். எத்தனை பேர் வச்சிட்டாங்க? அவங்க ஆம்ஸ்ட்ராங் ஃபேமிலில இருந்தே அதை வைக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த காவல்துறை அதிகாரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண டிலே பண்ணி அந்த ஃபேமிலி மேலே வன்முறை ஏவப்பட்டிருக்கு. அந்த அதிகாரி மேல ஆக்ஷன் எடுக்காம தமிழக அரசுக்கு காலம் கடத்தினப்ப சுப்ரீம் கோர்ட் போய் அவங்களுக்கு சிபிஐ வரதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கேஸை வாதாடுறாங்க தமிழக அரசு. அப்ப நீங்க வழக்குகள், அதனாலதான் சொல்றேன், 1000 குற்றங்கள் நடக்குது. நான் திருப்பி பொதுவா சட்டம் ஒழுங்கு பேசியிருக்கோம்னா பேசியிருக்கோம். நீங்க எதிர்க்கட்சி பர்టిక్యులரா உங்களுக்கு தேவையானது அதாவது இருக்கா, நீங்க எழுப்புங்க பேசுவோம். நீங்க எழுப்புங்க பேசுவோம். மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கைகளை, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கைகளை எல்லாத்தையுமே எடுத்து நீங்க இப்படி பேசுறது இல்ல. எல்லாத்தையும் நீங்க பேசிருந்தீங்க, எல்லாத்தையுமே பேசிடவும் முடியாது சார், நேரமே அவ்வளவு கிடையாது. அவ்வளவு அறிக்கைகள் நாமளே வெளியிடுறோம். எடுத்து பேசுனீங்க வரலன்றீங்க. பல இல்ல சார், நீங்க கொடுங்கன்றீங்க, 10 கொடுங்கன்றீங்கல. இன்னைக்கு நீங்க அமர்ந்து நீங்க எழுப்புங்க, நம்ம பேசுவோம்ன்றோம். எல்லா தடையே இங்க கிடையாது சார். இத பத்தி பேச கூடாதுன்னே நமக்கு எந்த கிரைட்டீரியாவும் இல்ல. ஆனா பேசிட்டாங்கன்னா உடனே நீங்க ஏன் அவங்கள குற்றச்சாட்டுல, நீங்க ஏன் அமெரிக்காவை கேட்கல, இன்னும் ட்ரம்ப்பை ஏன் கேட்கல, பிடனை ஏன் கேட்கலாம் தான் நீங்க இன்னும் ஸ்டாப் பண்ணல. நீங்க அடுத்தது நீங்க பிடனை ஏன் கேள்வி கேட்கலாம் தான் வரும். நீங்க பிடன் அரசாங்கம் இன்வால்வ் ஆயிருக்கான்னு கேட்பீங்க. அந்த கேள்விக்கெல்லாம் எப்படி நம்ம எந்த லாஜிக்ல நாங்க பதில் சொல்றது? குற்றவாளி கூண்டுகளை யாரோ ஏத்தி வச்சிருக்காங்க, நீங்க ஏத்துனத உங்களுக்கு லாஜிக் இருக்கா இல்லையானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அரசாங்கத்தை ஏத்தலாம் அதுல, ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு பிரச்சனை இருக்கு.
எதிர்க்கட்சிகளை இப்போதைக்கு நீங்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்றுனீங்கன்னா 10 பைசாக்கு நீங்கள் மக்களுக்காக பிரயோஜனம் இருக்கிற மாதிரி எந்த வேலையும் நீங்கள் செய்ய முடியாது. சரியா கேள்வி எழுப்புறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கே புரியும். நீங்க ஒரு சார்ஜ் வைக்கும்போது அது எதிர்நிலையில இருந்தா நம்ம கேள்வி சரியா பதில் சொல்றாங்களான்னு அரசு நீங்க இவால்வேட் பண்ண மாட்டீங்களா? பண்ணணும் சார். எல்லாரையுமே பண்ணணும். அரசாங்கத்தை கூடுதலா பண்ணணும். அது ஏன் மு.க. ஸ்டாலின் ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது, தமிழக அரசு வர மு.க. ஸ்டாலின் தமிழக அரசு இதுல என்ன சார்? ஏன் அது வர மாட்டேங்குது? எல்லாரும் பண்ணணும்னா அது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. எல்லாருமே பண்ணணும்ங்கிறதுனால இப்ப சார்ஜ் யார் மேல? உங்களுடைய சார்ஜ் அவங்க மேல. அப்ப எங்களுடைய சார்ஜ் தான் சொல்லுங்க. ஏன் அவங்க மேல மட்டும் வைக்கிறீங்க, இவங்க மேல வைக்கலங்கிறது கேள்வி. இத பத்தி பேசிட்டு தான் அத பேச முடியும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ், அவ்வளவுதான். இத பத்தி ஒத்துக்கணும். இத நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இந்த நிலையை விட்டு தாண்ட மாட்டீங்களே. நான் ஒத்துக்கிறதுக்கு ஒத்துக்காததுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க, இந்த பக்கம் அந்த சார்ஜ் நீள மாட்டேங்குதே ஏன்ற கேள்வி. நீங்க அது வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்க கேட்டுட்டு அடுத்து இங்க கேக்குறேன்றீங்க. சிம்பிள். ஏன்னா அதுக்கு பின்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் சொல்லிட்டேன், மாநில உரிமை பிரச்சனை இருக்கு, மத்திய புலனாய்வு நிறுவனம் எப்ப வரணும்ன்றதுக்கு எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. இவங்க விளக்கம் தானே கேக்குறோம். நாங்க என்ன சொல்றோம், எடுத்தோனே நீங்க சிபிஐ போங்க நான் கேட்டோம். நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க, இந்த சார்ஜ் வருது. அப்ப திமுக தரப்புல இருந்து ஒரு எதிர்கேள்விகள் வருது. சோ அதுக்கான உங்களுடைய விளக்கத்தையும் பெறணும். அவ்வளவுதான். திமுக இருந்து ஆபீஷியலா அவங்களும் பேசணும். அவங்க சைடுல ஆபீஷியலா எதுவுமே வரலன்னு நான் சொல்ல வரேன். எஸ், ஏன்னா மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கைக்கு தெளிவா அவங்க ஒவ்வொரு அமைச்சகத்திலிருந்து என்ன வருதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த பர்டிகுலர் அமைச்சகத்தில் போக்குவரத்து துறை சம்பந்தமா, உயர்கல்வித்துறை சம்பந்தமா, பள்ளி கல்வி எழுப்பியிருக்காரு. அது குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு. அது வந்து அரசியல் செய்யறாரு, அது செய்யறாரு, ஏதோ ஒரு அறிக்கை வரும். ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப மௌனமா, யாரும் எந்த இது சத்தமும் போடாம, டிவி டிபேட்ஸ்ல இதை விட கொடுமை, அவங்க யாரும் தமிழக அரசை பத்தி பேசுறதே கிடையாது. அவங்க நேரா வந்து பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அங்க போயிட்டாங்க எல்லாரும். ஸோ அந்த நிலைமை தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மிக மிக ஒரு கவலைக்கிடமா இருக்குது. ஒரு ஜனநாயக ஊடகமான ஊடகங்கள் இல்லை, ஒரு சார்பான ஊடகங்கள் தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நன்றி சார், உங்களுடைய இணைப்பு நீங்கள் பகிர்ந்த கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.